Thank you, Kamraj sir. Thank you so much. Thank you so much, everybody, for giving me this opportunity once again. Kamraj sir சொன்ன அந்த விஷயத்துல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்றேன். காமராஜ் சார் சொன்ன கோபகுமார் சார் வந்து எப்போதும் சொல்ற விஷயம் தான். நம்ம வந்து 2 மணி மீட்டிங்னு சொன்னா டெஃபினெட்லி தோஸ் ஹூ கேம் ஃபர்ஸ்ட் 2 மணிக்கு கரெக்டா அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும், தட் வி ஹாவ் டு கிவ் த கிரெடிட் டு தம். ஆனா அதுக்காக வந்து நம்ம வேற ஆளுங்களை வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம கோபகுமார் சார் சொல்லியிருக்காங்க, அண்ட் ஐ ஒபே மை மென்டர். நான் வந்து என்னோட மென்டர், என்னோட அப்ளைன், என்னோட சீனியர் வந்து சொல்ற விஷயம் அதே மாதிரி நானும் வந்து ஒபே பண்றேன். பிகாஸ் தட் இஸ் த சக்சஸ் இன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. கரெக்டான டூப்ளிகேஷன் தான் இந்த இண்டஸ்ட்ரியோட சரியான சக்சஸ். நான் வந்து அந்த விஷயம் சொல்ற விஷயம் வந்து கரெக்டாங்கிறது விஷயம் எனக்கு வந்து நான் இஃப் ஐ எம் கன்வின்ஸ் தட் இட் இஸ் 100% ரைட், டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு டூப்ளிகேட் தட். அது வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ அதுதான் நானும் இங்க டூப்ளிகேட் பண்றேன். எனிவேஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் யூ ஆல் டு திஸ் செஷன். ஆக்சுவலி கமல் சார் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளா வந்து ஒரு சின்ன ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு வந்து நம்ம ஜூம் செஷன் அதே மாதிரி கொஞ்சம் பிசிக்கல் செஷன் வந்து என்னால பண்ண முடியல. பட் ஐ கேம் பேக் வித் பேக் அகெயின். வந்து முன்னாடி இருந்த ஸ்பீடை விட கொஞ்சம் கூட ஸ்பீடா ஓடுறதுக்காக நான் இப்போ உங்க முன்னாடி வந்திருக்காங்க. ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் மந்த்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங் டைம்ல கேரளாவில நிறைய கமிட்மெண்ட் இருந்தாங்க. ஏன்னா அங்க இருக்கிற டீம் லீடர்ஸ் வந்து ஏற்கனவே எங்கிட்ட வந்து அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் 2-3 மீட்டிங் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப லாஸ்ட் இந்த மாதத்துல வந்து எகைன் ராயல்டி அண்ட் அபோவ் வந்து ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அண்ட் அபோவ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து கேரளாவில் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி 1ஆம் தேதி வந்து நம்ம தமிழ்நாடு நம்ம 7G வண்டர்வேர்ல்ட் கூட நான் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதிக ஆளுங்க இல்லை அந்த ப்ரோக்ராம்ல. பட் டெஃபினெட்லி வி வில், அது வந்து நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்க வந்து நான் எகெயின் திருப்பி வந்திருக்கேங்கிற விஷயம் நிறைய ஆளுங்களுக்கு தெரியாது. ஸோ வி வில் ஸ்டார்ட் ஒன்ஸ் அகெயின் RCM பிசினஸ் இன் தமிழ்நாடு. நிறைய ஆளுங்களுக்கு மேபி வந்து என்ன தெரியாது. என் பேர் வந்து ரஞ்சித். லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2019 ஆன்வர்ட்ஸ் ஐ எம் இன் திஸ் சிஸ்டம். இந்த பிசினஸுக்குள்ள இருக்கிறாங்க. த்ரூ மை ஃபாதர் இன் லோ, என்னோட மாமனார் தான் எனக்கு வந்து இந்த சிஸ்டம் ஒப்படைச்சது. மிஸ்டர் ஜேபி சார், அவரை வந்து நான் வந்து கைகூப்பி கும்பிடுறேன் இந்த இந்த நிமிஷத்துல. ஏன்னா வந்து ஆக்சுவலி இவர் உயிரோடு இருக்காங்க. நிறைய ஆளுங்க வந்து அவர் இறந்து போய் நினைக்குவீங்க, அப்படி இல்லை. அவர் ஹி இஸ் வெரி மச் ஆக்டிவ், ஹி இஸ் வெரி மச் அலைவ், வெரி மச் எனர்ஜெட்டிக், அப்படியே இருக்கிறாங்க. ஆனா கூட அவர் இருக்கும்போதே வந்து அவர் அந்த சிஸ்டம் வந்து என் கையில கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹி வாண்ட் டு என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த சிஸ்டம் த்ரூ மை ஹேண்ட். நான் வந்து இந்த சிஸ்டத்துல வந்து பெரிய லெவல்ல வெற்றி அடிச்சு இந்த பிசினஸ்ல வந்து டைமண்ட் பின் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் த்ரூ மை ஹேண்ட் அவர் வந்து இந்த சிஸ்டம் என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவரோட பின்னு வந்து எனக்கு கொடுத்திருந்தாங்க. இப்போ ரைட் நோ ஐ ஆம் ரைசிங் கோர் லீடர் இன் ASEAN பிசினஸ் அண்ட் டெஃபினெட்லி ரூபி பின் அச்சீவர் இன் திஸ் சிஸ்டம். அன்னைக்கு வந்து RCM பிசினஸ்ல வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் நான் மெடிக்கல் ஃபீல்டு தான் வேலை செய்திருந்தாங்க. இந்தியாவிலும் ஒரு 10 வருஷம் இந்தியாவில் நான் ஒரு இப்கா லேபரேட்டரிஸ்ங்கிற கம்பெனியில வந்து நான் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ், அதுக்கப்புறம் வந்து கம்பெனியோட ஏரியா மேனேஜர், கம்பெனியோட ரீஜனல் மேனேஜர், தென் ஜோனல் மேனேஜர், இந்த 4 போஸ்ட்ல வந்து நான் இப்கா லேபரேட்டரிஸ்ல வேலை செய்திருக்கு. நம்ம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு 4 ஸ்டேட்ல. அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் துபாயில ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ நான் வந்து என்னோட ஃபேமிலியை சேர்த்து நான் துபாய் போய் அங்கே செட்டில் ஆயிட்டேன். அங்கேயும் ஒரு மெடிக்கல் கம்பெனி, அட்வான்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து பெரிய பின் லெவல்னு சொல்ல முடியாது, பெரிய போஸ்ட்ல வந்து டோட்டல் எமிரேட்ஸோட மேனேஜர், இந்த ஒரு போஸ்ட்ல வந்து நான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் அந்த இடத்துல நான் வேலை செய்திருந்தாங்க. அங்க வேலை செய்யும் போது தான் என்னோட ஃபாதர் இன் லோ வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சொல்லிக் கொடுத்து அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஹி லிட்டரலி ப்ரெஷரைஸ்டு மீ. என்ன ப்ரெஷர் பண்ணி பிடிச்சு துபாயில இருந்து RCM குள்ள என்ன கொண்டு வந்து போட்டாங்க அவர். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில மல்டி லெவல் மார்க்கெட்டிங், RCM சிஸ்டம் இதை பத்தி ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு பிலீஃபே இல்லை இந்த சிஸ்டத்துல. ஏன்னா நிறைய ஆளுங்க எனக்கு தெரிஞ்ச டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில என்ன MLM இண்டஸ்ட்ரின்னு சொன்னா டெஃபினெட்லி இது வந்து ஒரு மோசமான இண்டஸ்ட்ரி, ஆளுங்களை வந்து ஏமாத்துற ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி தான் என்னோட மைண்ட் செட்ல இருந்தாங்க.
ஸோ அதனால அவர் எங்கிட்ட வந்து இந்த ஆசிம்ங்கிற சிஸ்டம் இருக்கு, இதுல வந்து நிறைய பொருள் இருக்கு, டைரக்ட் செல்லிங் கம்பெனி, இது வந்து MLM கம்பெனி, நீங்க வந்து பெரிய லெவல்ல எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இந்த சிஸ்டத்துக்குள்ள ஜஸ்ட் வந்தா மட்டும் போதும், மந்த்லி வந்து நீங்க 2 மீட்டிங் மட்டும் பண்ணுங்க, அது மட்டும் நீங்க பண்ண போதும், வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம் மட்டும் அப்படி சொல்லிதான் என்ன இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்தது. அப்ப கூட நான் என்னோட மைண்ட்ல இருந்த விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சிஸ்டத்துல ஏன்னா ஒரு 3 வருஷம் வந்து என்னோட பின்னாடியே நடந்து ப்ரெஷர் பண்ணி இருக்காங்க அவரு. சோ அதனால வந்து என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. சோ இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து இந்த சிஸ்டம் என்னால பண்ண முடியாதுன்னு காமிச்சு கொடுத்து திரும்பி துபாய்க்கு போலாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தது. ஆனா இந்த சிஸ்டத்துல வந்ததுக்கு அப்புறம் RCM ஜாயின் பண்ணி இதுல இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திஸ் இஸ் த பெஸ்ட் சிஸ்டம் இன் த வேர்ல்டுங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சது. உலகத்துல வந்து இப்ப பாருங்க, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரின்னு சொன்னா இந்தியாவில மிகப்பெரிய வரப்போற ஃபியூச்சர் காலகட்டத்துல வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் விட ഏറ്റവും அதிகம் growth காமிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அன்னைக்கு வந்து இந்த சிஸ்டத்தை பற்றி நான் படிச்ச டைம்ல அப்படின்னா எனக்கு வந்து சிஸ்டம் தெரியாது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப் சேனல்ல இருந்து என்னோட மென்டர்ஸ்ல இருந்து நம்ம இப்போ JP சார் கிட்ட மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் கம்மி RCM பற்றி நான் கேட்டது, இல்லைன்னா இந்த சிஸ்டத்தை பற்றி கேட்டது. பேலன்ஸ் வந்து நம்ம இப்போ நம்ம சஃபியர் CR மூர்த்தி சார், கோபகுமார் சார், சுஜித் சார், இந்த மாதிரி இருக்கிற எல்லா லீடர்ஸ் கிட்டையும் வந்து நிறைய வாட்டி இந்த சிஸ்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்தது கேட்டா, ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு கிடைச்சா இந்த சிஸ்டம் விட்டு ஓடி துபாய்க்கு திரும்பி போலாம். ஏன்னா என்னோட ஒய்ஃபுக்கு கூட அங்க துபாயில தான் வேலை இருந்தாங்க. மை வைஃப் இஸ் டாக்டர். ஸோ ஷி வாஸ் பிராக்டிசிங் இன் துபாய். என்னோட குழந்தைக்கு வந்து படிச்சிருந்த துபாயில். அன்னைக்கு வந்து ஒரு குழந்தை ஒரு பொண்ணு மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ என்னோட பொண்ணு வந்து துபாயில தான் படிச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாம் விட்டு தான் நான் இங்க கேரளாவில வந்து என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது. ஐ மீன் RCM பிசினஸ்ல வந்து நான் வந்து என்னோட ஜாயினிங் வந்து அப்படின்னா என்னோட ஸ்டார்டிங் வந்து கேரளாவில தான். அதுக்கப்புறம் ரைட் நோ வந்து இப்ப நான் சென்னையில இருக்கிறாங்க. ஸோ எப்பவும் வந்து நான் என்னோட மென்டர்ஸ் கிட்ட பேசும்போது, இல்லைன்னா நான் ஏதாவது யூடியூப் சேனல் பார்க்கும்போது, மெயின்லி நான் யோசிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா, வாட் அட்லீஸ்ட் 1 or 2 நெகட்டிவ்ஸ், 1 or 2 நெகட்டிவ் விஷயங்கள் இந்த சிஸ்டத்துல இருந்து எடுத்து அது ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு எப்படி இந்த சிஸ்டம் விட்டு தப்பிக்கலாம்னு நினைச்சுதான் நான் வந்து நிறைய இந்த சிஸ்டத்தை பற்றி நான் படிச்சேன். ஆனா இந்த படிச்ச டைம்ல எப்பவும் வந்து நான் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டா, திஸ் இஸ் த ரைட் பிசினஸ் ஃபார் எ பர்சன். இந்த உலகத்துல வந்து நம்ம ஒரு மனிதனா இருக்கும்போது, இந்த உலகத்துல வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போது எல்லா ஆளுங்களும் பண்ண வேண்டிய சக்சஸ் ஆகிறதுக்காக நமக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தா திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, தட் இஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அண்ட் அந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம ஜாயின் பண்றேன்னா RCM விட வேறொரு கம்பெனி உங்களால பார்க்கவே முடியாதுங்கிற விஷயம் எனக்கு கரெக்டா. சோ அதனால வந்து டெஃபினெட்லி எனக்கு வந்து இந்த சிஸ்டம் விட்டு போறதுக்காக ஒரு வழியே எனக்கு கிடைக்கல. சோ அப்படித்தான் நான் இந்த சிஸ்டத்துல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. பாருங்க, இப்ப இந்த சிஸ்டம் வந்து பார்க்கும்போது இப்ப நம்ம கூட்டத்துல வந்து நிறைய ஆளுங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. RCM நம்ம தமிழ்நாட்டுல பார்த்து ஆல்மோஸ்ட் வந்து ஐ திங்க் ஒரு 50,000க்கு மேல ஆளுங்க இந்த சிஸ்டத்துல இருக்கு. ஆனா பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்க வந்து பயங்கர கம்மியா தான் இருக்கிறாங்க. பட் டெஃபினெட்லி ஒரு 50,000க்கு மேல ஆளுங்க இப்ப ஆக்டிவா வந்து RCM தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுங்க கிட்ட வந்து RCM சிஸ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டா இப்பவும் வந்து நிறைய ஆளுங்களுக்கு இந்த சிஸ்டத்தை பற்றி தெரியாது. நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனா கூட ஒரு வாட்டி கூட நான் அந்த கதை சொல்றேன். ஒரு யாருக்குமே பார்வை இல்லாத பார்வை இல்லாத ஒரு நாட்டுல வந்து ஒரு யானை வந்தாங்க. யாருக்குமே அந்த நாட்டு தெரியாது. சோ அந்த இடத்துல வந்து ஒரு யானை வந்த டைம்ல அந்த யானைக்காரன் என்ன சொன்னேன்னா, இந்த யானையில வந்து எல்லாருக்கும் ஒரு ரைடு, ஃப்ரீ ரைடு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். சோ இந்த கண்ணு தெரியாத ஆளுங்க எல்லாரும் வந்து என்ன ஆனை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து யானை டச் பண்ணி பார்த்தேன். சோ ஒரு ஆள் வந்து ஆனையோட அந்த பாடி டச் பண்ணிட்டு அப்படியே வந்து ஆமா இப்படிதான் யானை சொன்னேன். வேற ஆளுங்க வந்து யானையோட வாலு பிடிச்சு அப்படியே பிடிச்சு யானை இப்படி இருக்குன்னு அவர் சொன்னேன். சில ஆளுங்க வந்து யானையோட காலு பிடிச்சு யானையோட காலு அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். அப்படின்னா யானை எப்படின்னு நினைச்சேன். சோ இதுக்கப்புறம் அந்த அங்க நாட்டுல இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருக்கிட்ட கேட்டேன், சார் யானை எப்படி இருக்கு, நமக்கு ரைட் பண்ண முடியுமா கேட்டப்ப ஃபர்ஸ்ட் ஆள் என்ன சொன்னேன், யானை வந்து சூப்பர், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம ஒரு வால் மாதிரி இருக்கு யானை, நம்ம வந்து டச் பண்ணும்போது தெரியும், அதோட பலம் நமக்கு தெரியும், அந்த மாதிரி பயங்கர பெருசான ஒரு வால். அதுல வந்து வால் எல்லாம் சூப்பரா இருக்கு, யானை வந்து சூப்பரா இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியாது, யானையில ரைடு எல்லாம் பண்ண முடியும், யானையில மேலே ஏறி எல்லாம் டிராவல் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம விழுந்துடும் அப்படி சொன்னேன். அப்ப அடுத்த ஆளு என்ன சொன்னேன், நீங்க என்ன சொல்றீங்க, யானைன்னு சொன்னா அந்த மாதிரி வால் மாதிரி ஒன்றும் இல்ல, மதுரை மாதிரி ஒன்றும் இல்ல, யானைன்னு சொன்னா ஒரு பாம்பு மாதிரி. அது வந்து நான் பிடிச்சப்பழே வந்து அந்த வாலு பிடிச்சாலும் என்ன சொன்ன யானை வந்து பாம்பு மாதிரி. அது வந்து பிடிக்கும் போதே எனக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் ரைட் பண்ணலாம், அப்படியே
பிடிச்சு தூங்கி நம்ம ஆடி 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 நமக்கு என்ன பண்ண முடியும், யானையில ரைட் பண்ண முடியும் அப்படி சொன்னேன். அப்போ வேற ஆளு சொன்னேன், நீங்க என்ன சொல்றீங்க, அந்த பாம்பு மாதிரியும் இல்ல வாழு மாதிரியும் இல்ல, யானை எப்படி இருக்காங்க, ஒரு தூணு மாதிரி இருக்கு, ஒரு பில்லர் மாதிரி இருக்கு யானை. அந்த அந்த அதிலும் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், ரைட் பண்ணலாம். அந்த பில்லர் வந்து அப்படியே நம்ம பிடிச்சு தூங்கி நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு அதுல ரைட் பண்ண முடியும். சோ அப்படிதான் இதுதான் சொன்னேன். நம்ம கரெக்டா அப்ப நம்ம இந்த ஆணையை கொண்டு வந்த ஆளு வந்து சொன்னேன், அவர் என்ன சொன்னேன்னா, யானை நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நீங்க சொன்ன மாதிரி யானை தூணு மாதிரியும் இருக்கு, வாழு மாதிரியும் இருக்கு, அதே மாதிரி நீங்க தூங்கிட்டும் போல அந்த பாம்பு மாதிரி இருக்கு, எல்லாமே கரெக்டு தான். ஆனா யானைக்கு மேல ரைட் பண்றது இப்படி ஒண்ணுமே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் ரைட் பண்ணலாம். நீங்க கரெக்டா நீங்க சொன்னது ஒண்ணுமே வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க யானை எப்படி இருக்குங்கிறது நீங்க கரெக்டா புரியல. ஆர்சிஎம்ங்கிற இந்த சிஸ்டத்துல வந்து நம்ம எல்லாரும் பண்ற மேக்சிமம் ஆளுகள் பண்ற ஒரு தப்பு இதுதான். ஏன்னா சில ஆளுங்களுக்கு வந்து ஆர்சிஎம் வந்து உப்பு மல்லி மிளகு அதே மாதிரி நம்ம ஆயில் எல்லாம் விற்கிற ஒரு கம்பெனி. ஏன்னா நல்ல பொருள் வந்து நம்ம வீட்டு சாமான நமக்கு வாங்கலாம், நமக்கு வந்து நல்ல ஹெல்த் கிடைக்கும், நல்ல பொருள் அதை யூஸ் பண்ணலாம். அதுதான் ஆர்சிஎம். சில ஆளுங்க என்ன சொல்றீங்க, ஆர்சிஎம்ல வந்து பொருள் எல்லாம் வந்து நல்ல கம்மி பிரைஸ்ல கிடைக்கிற, அதனால என்ன பண்ணலாம், நமக்கு சேல் பண்ண ஆர்சிஎம்ல இருந்து கொஞ்சம் இன்கம் கிடைக்கும். பர் மந்த் வந்து ஒரு 5000 ரூபாய் இல்லைன்னா 10,000 ரூபாய் வந்து சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் தான் ஆர்சிஎம். அப்படி சொல்ற ஆளுங்களும் உங்களுக்கு ஆர்சிஎம்ல பார்க்க முடியும். சில ஆளுங்க என்ன சொல்லுவீங்க, நீங்க வந்து நினைக்கிற மாதிரி இல்ல, ஆர்சிஎம்ல வந்து ஒரு 10 பேருக்கிட்ட நம்ம ஆர்சிஎம் சொல்லி கொடுத்தா வந்து பர் மந்த் 25,000 rupees நமக்கு கிடைக்கும். அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஆர்சிஎம் அதுதான். இந்த மாதிரி இல்லைன்னா சில ஆளுங்க என்ன சொல்லுவீங்க, ஆர்சிஎம் வந்து நியூட்ரிஷன் பொருள், நமக்கு இயற்கையான பொருள் வந்து கிடைக்கணும்னா ஆர்சிஎமோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணா மட்டும் போதும். இயற்கையான பொருள் கிடைக்கிற இது கம்பெனி. சில ஆளுங்களுக்கு வந்து ஆர்சிஎம் வந்து பெயிண்ட் விற்கிற கம்பெனி, சில ஆளுங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் விற்கிற கம்பெனி, சில ஆளுங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் விற்கிற கம்பெனி. இந்த மாதிரி நிறைய ஆளுங்க வந்து ஆர்சிஎம் என்னங்கிறது தப்பா புரிஞ்சிருக்காங்க. அப்படின்னா இவர் சொல்ற விஷயங்கள் ஒண்ணுமே வந்து தப்பும் சொல்ல முடியாது. டெஃபினெட்லி இது எல்லாம் ஆர்சிஎம் தான். இவர் சொன்ன எல்லா விஷயமும் ஆர்சிஎம் இருக்கு. ஆர்சிஎம் உப்பு இருக்கு, மிளகும் இருக்கு, நம்ம இது இருக்கு, டர்மரிக்கும் இருக்கு, ஆயிலும் இருக்கு. ஆர்சிஎம் பொருள் நீங்க சேல் பண்ணலாம், கம்மியான காசு கிடைக்கும், நமக்கு ஹெல்த் கிடைக்கும், எவ்ரிதிங். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஆர்சிஎம் நீங்க புரிய வேண்டிய விஷயம் ஆர்சிஎம்மோட சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து கரெக்டா புரிஞ்ச ஆளுங்களுக்கு மட்டும்தான் ஆர்சிஎம்ல இருந்து ஆர்சிஎம் என்னங்கிறது சரியான நாலேஜ் கிடைக்கும். ஆர்சிஎம்ல இருந்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நான் வந்து ஆர்சிஎம் ரைசிங் கோர் லீடரா இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ரூபாய் பெர் மந்த் சம்பாதிக்கிறாங்க. இந்த லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கணும்னா அந்த லெவலுக்கு நீங்க இந்த ஆர்சிஎம் நீங்க புரியணும். இந்த புரிஞ்ச விஷயம் வந்து எஸ் ஆர்சிஎம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குங்கிறதுனால மட்டும் ஆர்சிஎம்ல வந்து நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும்னு நினைச்சா இட் இஸ் நாட் பாசிபிள். கொஞ்சம் கூட சிம்பிளா நான் சொன்னா, நம்ம வந்து ஒரு பேங்க்ல போகும்போது நமக்கு எல்லாருக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, எல்லாருக்கும் வந்து பேங்க்ல காசு வச்சிருக்காங்க, எனக்கு தெரியும். அப்ப நம்ம பேங்க்ல போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், பேங்க்ல நம்ம என்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வெளியே யாரு இருக்கும், ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து அங்க ஒரு டெல்லர், அங்க வந்து ஒரு என்கொயரி கவுண்டர் இருக்கும். அந்த என்கொயரி கவுண்டர்ல போய் நம்ம கேட்கணும், நம்ம எதுக்கு பேங்க்ல வந்திருக்காங்க, எஸ் எனக்கு வந்து ஒரு செக் போடணும், இல்லைன்னா வந்து கேஷ் போடணும். செக் போடணும்னா அவர் என்ன சொல்லுவீங்க, நீங்க வந்து 2வது கவுண்டர்ல போய் அங்க இருந்து பேப்பர் எடுத்து உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்ல போடுங்க. நீங்க வந்து செக் என்கேஷ் பண்ணணும். நீங்க உங்களுக்கு செக் கொடுத்து கேஷ் வாங்கணும்னு அவர் என்ன சொல்லுவீங்க, நீங்க வந்து அந்த பேப்பர் எடுத்து அதுல டீடைல்ஸ் எல்லாம் போட்டு உங்களோட செக் அட்டாச் பண்ணிட்டு டோக்கன் எடுங்க. டோக்கன் எடுத்து நீங்க வெயிட் பண்ணிட்டு அந்த டோக்கன் கவுண்டர்ல 5வது கவுண்டர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், அந்த செக் கொடுத்து உங்களோட நம்பர் அவர் சொல்லும் போது, அவர் கூப்பிட்டு போது நீங்க அந்த டோக்கன் கொடுத்து அந்த கவுண்டர்ல இருந்து நீங்க கேஷ் என்கேஷ் பண்ணலாம். அப்படி சொல்லுவீங்க. நீங்க வந்து இதுக்காக ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு லோன் வேணும், அப்ப உங்களுக்கு அந்த பேங்க் மேனேஜர் நீங்க மீட் பண்ணணும். அப்ப அவர் என்ன சொல்லுவீங்க, நீங்க உட்காருங்க, நீங்க பேங்க் மேனேஜர் 10 மணிக்கு அப்புறம் வரும், 10 மணிக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் 10வது கவுண்டர்ல போய் அந்த பேங்க் மேனேஜர் அப்பாயின்மெண்ட் எடுத்து அவரை போயிட்டு நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பேங்க்ல என்ன இருக்கு, ஆளுங்க வச்சிருக்காங்க, ஒவ்வொரு செக்ஷன் வச்சிருக்காங்க. நான் வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கிறேன், நீங்க பேங்க்ல போட்ட காசு அந்த பேங்க் மேனேஜர் அங்க இருந்து ரிசைன் பண்ணா அந்த காசு உங்களுக்கு கிடைக்காத? அந்த செக்யூரிட்டி கார்டு நாளைக்கு வந்து அந்த பேங்க் விட்டு ரிசைன் பண்ணி போறேன், அந்த மாதிரி செக்யூரிட்டி கார்டு வந்து அந்த பேங்க் விட்டு போனா உங்களோட காசு கிடைக்காதா? அந்த டெல்லர், அந்த அக்கௌண்ட், உங்களுக்கு காசு கொடுக்குற அந்த அக்கௌண்டன்ட் வந்து அந்த பேங்க்ல இருந்து நாளைக்கு வந்து ரிசைன் பண்ணா உங்களுக்கு வந்து உங்களோட காசு கிடைக்காது.
அந்த பேங்க்ல அந்த சிஸ்டத்துல அந்த இருக்கிற யாரு வந்து ரிசைன் பண்ணாலும் அதுக்கு பதிலா வேற யாரு வந்து ஜாயின் பண்ணாலும் என்ன விஷயம் வந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க போட்ட காசு வந்து கரெக்டா உங்களோட கையில வரும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த பேங்க் ரன் பண்றது இந்த ஆளுங்க இல்ல, ஒரு சிஸ்டம் தான் அது ரன் பண்றாங்க. அந்த சிஸ்டம் அங்க இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து we are safe. அந்த சிஸ்டத்துல வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும்தான் நம்ம காசு வந்து பிளாக் ஆகும். அதர்வைஸ் நமக்கு என்ன கிடைக்கும், அங்க என்ன சேஞ்ச் வந்தாலும் நமக்கு வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய காசு டெஃபினெட்லி வந்து நமக்கு கையில வரும். அதே மாதிரிதான் நம்ம ஆர்சிஎம்ல நீங்க ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணா டெஃபினெட்லி வந்து நீங்க இந்த ஆர்சிஎம் சிஸ்டம் விட்டு அப்படின்னா இந்த நம்ம டீம்ல இருந்து யாரு போனாலும் ரூபி வந்து ரிசைன் பண்ணி இந்த ஆர்சிஎம் விட்டு போனாலும், காமராஜ் சார் போனாலும், இல்லைன்னா வந்து டைமண்ட் சுரேந்திரபட் சார் போனாலும், யார் இந்த சிஸ்டம் விட்டு போனாலும் உங்களுக்கு வர வேண்டிய அந்த காசு வந்து உங்களோட கரெக்டா வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த சிஸ்டம் இன் ஆர்சிஎம். அந்த சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ற வரைக்கும் வந்து இந்த ஆர்சிஎம் வந்து நம்ம படிக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து ஆர்சிஎம்ல வந்து ஒரு வைட்டல்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார் அச்சீவ்மெண்ட், ஸ்டார்ல இருந்து நம்ம ராயல்ட்டில இருந்து டெக்னிக்கல், இந்த மாதிரி வந்து நமக்கு ஒவ்வொரு செக்ஷனா வந்து ஆர்சிஎம் வச்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம ஒரு வைட்டல் லெவல்ல எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணும்போது அப் டு ஓப்பனர் நம்ம பண்ண இப்ப சொல்றது வந்து ஓப்பனர் இல்லைன்னா வந்து பிகினர், அந்த லெவல்ல வந்து நம்ம ஏது லெவல்ல இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற காசு வந்து ஜஸ்ட் அது என்ன சொல்லலாம், நம்ம படிக்கும் போது நமக்கு பாக்கெட் மணி கிடைக்கும்ல. நம்ம வந்து ஏதாவது ஊறி விட்டு நம்ம எங்கேயாவது போய் நம்ம படிக்கிற அந்த மாதிரி படிக்கும்போது நம்ம வீட்டுல இருந்து நமக்கு என்ன கொடுக்கும், இங்க ஒரு பாக்கெட் மணி கொடுக்கும் நமக்கு வந்து நம்ம செலவுக்காக. அதே மாதிரி ஆர்சிஎம் படிக்கிறதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற செலவு மட்டும்தான், பாக்கெட் மணி மட்டும்தான் அந்த காசு. சோ இதுதான் ஆர்சிஎம்ல இருந்து கிடைக்கிற ஒரு இன்கம் நம்ம நினைச்சு நிறைய ஆளுங்க வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள திஸ் இஸ் நாட் அட் ஆல் த மணி. ஆர்சிஎம்ல இருந்து சரியான காசு உங்களுக்கு எப்ப வரும், when you become a technical achiever. நீங்க ஒரு டெக்னிக்கல் அண்ட் அபோவ்லுக்கு போகும்போதுதான் ஆர்சிஎம்மோட சரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா வந்து நீங்க இதே மாதிரி நான் அந்த கதையில சொன்ன மாதிரி ஆர்சிஎம் நம்ம யானையோட வாலு பிடிச்சு அப்படியே நீங்க தூங்கி ரைட் பண்ற மாதிரி தான். எஸ், நீங்க ரைட் பண்றீங்க, ஆனா தட் இஸ் நாட் த சிஸ்டம். நீங்க வந்து அப்படியும் ரைட் பண்ணலாம், ஆனா எத்தனை நாள் வந்து அந்த அந்த வாலு பிடிச்சு உங்களுக்கு அந்த யானைக்கு மேல போக முடியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்களும் டயர்ட் ஆயிடும், அந்த யானையும் வந்து டயர்ட் ஆயிடும். ஸோ பெட்டர் டு நோ வாட் இஸ் த ரியல் சிஸ்டம் இன் ஆர்ஸ். ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சிஸ்டத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்கொயரி பண்ண விஷயம் என்னன்னு கேட்டா, வெதர் திஸ் டைரக்ட் செல்லிங் கம்பெனி, டைரக்ட் செல்லிங் இல்லைன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொன்னா இது எத்திக்கல் பிசினஸா இல்லையாங்கிறது மட்டும்தான் நான் வந்து அந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் என்னோட ரிசர்ச் ப்ராசஸா இருந்தாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல வந்து இப்போ பாருங்க, 2019 நான் ஜாயின் பண்ண டைம்ல இருக்கிற டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இல்ல. இப்போ 2019 நான் ஜாயின் பண்ண டைம்ல இருக்கிற ஆர்சிஎம் சிஸ்டம் இல்ல. இப்போ எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் இட் இஸ் ரைட் நோ இட் இஸ் வெரி மச் டிரான்ஸ்பரண்ட் டு எவரிபடி. எல்லாமே வந்து ஃபுல் டிரான்ஸ்பரன்சில இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் கூட என்ன பண்ணிருக்காங்க, நிறைய கைட்லைன்ஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்காக எம்எல்எம்காக நிறைய கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஆளுக்கிட்ட வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா எம்எல்எம் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சரியான இண்டஸ்ட்ரி, இது தப்பான இண்டஸ்ட்ரி கிடையாது, இது நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையே இல்லை. ஏன்னா கவர்மெண்டே வந்து இதுக்காக கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வை ஷுட் ஏ கவர்மெண்ட் கிவ் கைட்லைன்ஸ் ஸ்பாம் திங், ஒரு ஸ்பாமான விஷயத்துக்கு ஸ்கீமுக்கு வந்து எதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வரணும்? ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே தெரியும், ஏன்னா அவருக்கு நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான் ഏറ്റവും அதிகம் நம்ம கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ற ஒரு செக்மெண்ட். அது கவர்மெண்ட்டுக்கே தெரியும். ஏன்னா நாளைக்கு வந்து போற காலகட்டத்துல வந்து இந்தியா வந்து மேக் இன் இந்தியா இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ல வந்து மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா இந்த மாதிரி நம்ம நிறைய இருக்கு, உமன் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட் சொல்றதுல ഏറ്റവും அதிகம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கிற ஒரு செக்மெண்ட் எதுன்னு கேட்டா தட் இஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. நம்ம எல்லாரும் இருக்கிற இந்த ஆர்சிஎம் மாதிரி இருக்கிற சிஸ்டம் தான் அந்த நம்ம கவர்மெண்ட்டுக்கு பெரிய ப்ராஃபிட் டாக்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ டெஃபினெட்லி வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்குங்கிறது இது வந்து ஒரு சரியான சிஸ்டம், தப்பான சிஸ்டம் இல்லைங்கிறதுக்காக ஒரு இதுதான். அது மட்டும் இல்ல, எல்லா சிஸ்டத்திலும் வந்து நம்ம படிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா எவ்ரிவேர் தேர் இஸ் எ ஸ்கேமும் ஸ்கீமும் இல்லாத இண்டஸ்ட்ரியே கிடையாது. இப்ப நம்ம டாக்டர் எடுத்து பாருங்க, எல்லா டாக்டர்ஸும் வந்து சர்டிஃபைட் டாக்டர்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா? ஈவன் தமிழ்நாடுல வந்து நீங்க எடுத்து பாருங்க, நீங்க ஒரு ஏரியாவில் நீங்க பார்த்தா ஒரு 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 1 to 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து 10 டாக்டர்ஸ் பார்க்க முடியும். இந்த 10 டாக்டர்ஸ்ல வந்து எத்தனை டாக்டர்ஸ் நிஜமான டாக்டர், சர்டிஃபைடு டாக்டர்னு நீங்க அவரோட சர்டிபிகேட் செக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்.
எல்லா ஃபீல்டிலும் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இருக்காங்க, ஸ்கீம்ஸ் இருக்காங்க. ஸோ என்ஜினியரிங் ஆகட்டும், டீச்சிங் ப்ரொஃபஷன் ஆகட்டும், இன் எவ்ரி ப்ரொஃபஷன் யூ கேன் சி திஸ் டைப் ஆஃப் திங்ஸ். ஸோ அதே மாதிரி டெஃபினெட்லி வந்து நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலனா வந்து எம்எல்எம் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கிறாங்க. பட் நம்ம ஃபார்ச்சூன் நல்லா இருக்கு, அதனால வந்து நம்ம கரெக்டான இந்தியாவில் வந்து ഏറ്റവും பெஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனியில வந்து நம்ம எல்லாரும் இன்னும் உட்கார்ந்து இருக்காங்க. தட் இஸ் ஆர்சிஎம் இந்த அளவுக்கு வந்து ஃபிளரிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் தான். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில அடுத்த 10 வருஷம் 2030 2030 நீங்க பாருங்க, இந்தியாவில் வந்து ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஆளுங்க எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ற, மேக்சிமம் ஆளுங்க ஜாயின் பண்ற, மேக்சிமம் பொருளை பர்ச்சேஸ் பண்ற ஒரே ஒரு கம்பெனி வந்து ஆர்சிஎம் பிசினஸ் தான் இருக்குது. 2019 சொன்ன விஷயம் தான். இன்னைக்கு பாருங்க, ഏറ്റവും அதிகம் வந்து நம்ம நீங்க நான் சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேன். நீங்க வந்து ஜெமினி எல்லாரோட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும். ஜெமினி கிட்ட கேளுங்க, இன் வாட் செக்மெண்ட் ஆர்சிஎம் இஸ் நம்பர் 1 நீங்க கேளுங்க. அந்த ஜெமினி கிட்ட கேட்டா ஜெமினி சொல்லுவீங்க. ஏன்னா அது வந்து ஜெமினி என்னோட மொபைல்ல எனக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க அமெரிக்கா போனாலும், நீங்க யூரோப்ல போனாலும், எந்த இடத்துல போனாலும் ஜெமினி சேம் தான். அந்த ஜெமினியில வந்து நீங்க கேட்டா ஜெமினியே சொல்லுவீங்க. ஆர்சிஎம் சிஸ்டம் வந்து இன்னும் இந்தியாவில ഏറ്റവും அதிகம் எல்லா லோக்கல் கார்னர்ஸ்ல வந்து பொருள் கொடுக்கிற ஒரே ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம ஆர்சிஎம் சிஸ்டம் மட்டும் தான் நம்ம ஜெமினியே வந்து சொல்றாங்க. ஜஸ்ட் இமேஜின் த திங், எந்த அளவுக்கு வந்து ஆர்சிஎம் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. So this is the system, this is the right thing which we have done. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்காங்க. அன்னைக்கு இப்போ இந்த விஷயம் நான் சொல்லும்போது ஒரு விஷயம் கூட சொல்லணும். பிசினஸ் நம்ம பண்ணும்போது நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம், எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம இந்த பிசினஸ் பண்றேங்கிறது நமக்கு கரெக்டா நமக்கு புரிய வேண்டிய விஷயம். ஏன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய இருக்கு. நாம வந்து ஆர்சிஎம் மட்டும்தான் சரியான டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, வேற டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில தப்பான இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஒண்ணுமே நான் சொல்லல. டெஃபினெட்லி தேர் ஆர் அதர் கம்பெனிஸ் ஆல்சோ. பட் யாருக்குமே இல்லாத நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இருக்கு. வேற யாருக்கும் கிளைம் பண்ண முடியாத நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இன்னைக்கு வந்து ഏറ്റവും அதிகம் பொருள் நம்ம கையில இருக்குங்கிறது அது கூட ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா நம்ம வந்து நார்மலி நம்ம பார்க்கும்போது பொருள் இருக்கிறது மட்டும் இல்ல, ஹவு வி ஆர் அஹெட் ஆஃப் எனி அதர் கம்பெனி. ஏது டைரக்ட் செல்லிங் அது வந்து இந்தியாவில மட்டும் இல்ல, நீங்க உலகத்துல இருக்கிற ஏது கம்பெனி எடுத்து நீங்க கம்பேர் பண்ணாலும் ஆர்சிஎம் சிஸ்டத்துல வந்து நம்ம கையில இருக்கிற இந்த கம்பெனி ஆர்சிஎமோட இந்த சிஸ்டத்துல வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. சோ இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் அதுதான், ஹவு அவர் கம்பெனி நம்ம ஆர்சிஎம் சிஸ்டம் வந்து மற்ற வேற டைரக்ட் செல்லிங் கம்பெனி விட பெஸ்டா இருக்குங்கிற விஷயம் தான். சின்ன பிபிடி பிரசன்டேஷன் நான் பண்றேன். லெட் மீ கோ டு தி பிரசன்டேஷன். ஓகே, ஸோ த பவர் ஆஃப் ஆர்சிஎம் பிசினஸ் வேற யாருக்குமே வந்து தொட முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் பிசினஸ் ஃபிளரிஷ் ஆயிருக்காங்க. 2020 நம்ம கொரோனா காலகட்டத்தில் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் இருக்கிற எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸுக்கும் வந்து பிசினஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அந்த டைம்ல. ஏன்னா நிறைய ஆளுங்க வெளியே ஆல்ரெடி வந்து வேலை செய்திருந்த ஆளுங்களுக்கு எல்லாம் வெளியே போக முடியாது. அவருக்கு வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அதே மாதிரி அவர் இருக்கிற பிசினஸ் வந்து நிறைய ஆளுங்க ஃப்ளாப் ஆயிடுச்சு. வேலைக்கு ஒயிட் காலர் ஜாப் போற இல்ல இப்ப டாக்டரா இருந்தாலும் வேற இருக்கிற எந்த வேலை நீங்க எடுத்தாலும் அவருக்கு எல்லாம் வந்து பிசினஸ் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா பேஷன்ஸ் இல்ல, ஆளுங்க யாருமே வெளியே போகாததுனால அந்த பிரச்சனை வந்த டைம்ல வந்து ഏറ്റവും அதிகம் growth, ഏറ്റവും அதிகம் இன்கம் ஜெனரேட் பண்ண டைரக்ட் செல்லிங் கம்பெனி எதுன்னு கேட்டா நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் தான். ஏன்னா எல்லா இடத்திலும் வந்து பிசினஸ் ஃப்ளாப் ஆன டைம்ல இந்தியாவில ഏറ്റവും அதிகம் பிசினஸ் கொடுத்த டைரக்ட் செல்லிங் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியா. அந்த ஒரு பொசிஷனுக்கு நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் வந்தது அந்த கொரோனா காலகட்டத்தில். ஜஸ்ட் இமேஜின். அப்படின்னா இப்பவும் வந்து ஆர்சிஎம் சிஸ்டம் வந்து நம்பர் 1 தான். ஆனா வால்யூம் வைஸ் நம்ம பார்க்கும்போது டெஃபினெட்லி நம்ம வந்து நம்பர் 1 சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கையில இருக்கிற எல்லா பொருளோடையும் பிரைஸ் பயங்கர கம்மியா இருக்கிறது அதோட மெயின் ரீசன். எல்லா பேலன்ஸ் இருக்க டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு சோப்பு வந்து 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற சோப்பு வந்து 50 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறாங்க. 50 ரூபாய் 45 ரூபாய்க்கு நம்ம சோப்பு நமக்கு கிடைக்கும். சோ அதனால அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால வால்யூம் வைஸ் நம்ம பார்க்கும்போது டெஃபினெட்லி வி ஆர் நாட் த நம்பர் 1. அப்படி நமக்கு அந்த வால்யூத்துல வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனா
அந்த வோலியத்துல கூட கொரோனா காலகட்டத்துல வந்து நம்ம நம்பர் 1 ஆயின்னு சொன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா தட் இஸ் த பவர் ஆஃப் ஆர்சிஎம். ஏன்னா யாருக்குமே காசே இல்லாத காலகட்டத்துல கூட நமக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியற பொருள் தான் ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட். நமக்கு அப்படின்னா எல்லா ஆளுங்களுக்கும் வந்து எல்லா பொருளும் நமக்கு எப்பவும் தேவை இருக்கு. ஆனா பிசினஸுக்காக நம்ம பொருளை பர்ச்சேஸ் பண்றதும் நம்ம சர்வைவிற்காக நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்றதும் வித்தியாசம் இருக்காங்க. ஸோ ஆர்சிஎம் இருக்கிற எல்லா பொருளும் வந்து நீங்க சர்வை பண்றதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனாலதான் அந்த கொரோனா காலகட்டத்துல கூட நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் நம்பர் 1 ஆச்சு. தட் இஸ் த பவர் ஆஃப் ஆர்சிஎம் பிசினஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஜெனரேஷன். நான் இப்ப சொன்ன மாதிரி என்னோட மாமனார் சொன்ன பிசினஸ் இன்னைக்கு நான் பண்றீங்க, நாளைக்கு வந்து என்னோட குழந்தை வந்து இந்த பிசினஸ் பண்ண போறாங்க. மேபி வந்து ஒரு டைமண்ட் இல்லைன்னா வந்து ஒரு புது பின், ஒரு கிரவுன் பின்ல வந்து என்னோட பையன் வந்து இல்லைன்னா என்னோட பொண்ணு வந்து இந்த பிசினஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆர்சிஎம் சிஸ்டம் பிளான் பண்ணலாம். ஸோ அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னது, நிறைய ஆளுங்க வந்து இப்பவும் வந்து ஆர்சிஎம் கரெக்டா புரியல. இப்பவும் நம்ம ஆர்சிஎம் இருந்து கிடைக்கிற ஒரு 10,000 ரூபாய் இல்லைன்னா 5,000 ரூபாய் வச்சு நம்ம இதுதான் ஆர்சிஎம் இல்லைன்னா ஆர்சிஎமோட பொருள் யூஸ் பண்றது இதுதான் ஆர்சிஎம் நினைச்சிருக்காங்க. இந்த ஒரு ஜெனரேஷனுக்காக நீங்க ஆர்சிஎம் பிசினஸ் புரியணும். அது நீங்க கரெக்டா வந்து அந்த சிஸ்டம் வந்து நீங்க புரிஞ்சா மட்டும்தான் இதுல இருந்து கரெக்டான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ வை ஆர்சிஎம், எதுக்கு நம்ம ஆர்சிஎம் பண்ண, நமக்கு வந்து இந்த சிஸ்டம் நீங்க சொன்ன மாதிரி நமக்கு கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம என்சிஆர்டி சிலபஸ்ல வந்து 12ஆம் கிளாஸ்ல டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு செக்மெண்டே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின், வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நார்மல் என்சிஆர்டி சிலபஸ்ல வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் கம்பெனியை பற்றி கிளாஸ், அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு சாப்டரே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் அந்த விஷயம். சோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் டிரான்ஸ்பரன்சியா வந்து பார்க்க முடியும். திஸ் இஸ் த ரைட் சிஸ்டம்ங்கிறது நமக்கு தெரியும். பட் அந்த ரைட் சிஸ்டத்துக்கு கூட ஏன் வந்து நம்ம இந்த ஆர்சிஎம் பண்ணணுங்கிறது நிறைய ஆளுங்க கேள்வி இருக்கும். ஸோ ஃபார் யுவர் ஃபியூச்சர் கம்ஃபர்ட் நீங்க வந்து, ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து அந்த கொரோனா காலகட்டத்தை பற்றி நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப இருக்கிற டைம்ல வந்து மேபி நிறைய ஆளுங்களுக்கு வந்து என்ன பிசினஸ், என்ன டைரக்ட் செல்லிங் கம்பெனி வேணாலும் பண்ணலாம் அப்படி யோசிக்குவீங்க. பட் இதே மாதிரி பிரச்சனை வரும்போதுதான் உங்களோட ஃபியூச்சர் நீங்க யோசிக்கும் போதுதான் வை ஐ ஷுட் டூ ஆர்சிஎம்ங்கிற விஷயம் நமக்கு கரெக்டா புரியும். ஸோ த பவர் ஆஃப் ஆர்சிஎம் நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் ஹை காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். நீங்க வந்து வேறொரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி பண்ணும்போது கண்டிப்பா நான் சொல்றேன், ஆர்சிஎம் விட கம்மி பிரைஸ்ல இவ்வளவு குவாலிட்டியான பொருள் உங்களுக்கு வந்து வேற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிலும் 100% கிடைக்கவே மாட்டேன். ஏன்னா in any other direct selling company you can find all the products are pretty much costly. ஆர்சிஎம் ப்ராடக்ட் சீப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் நாட் ஆர்சிஎம். ஏன்னா சீப்புன்னு சொன்னா அந்த வேர்டே வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டு. அந்த ஆளு வந்து சீப்பான ஆளுன்னு சொன்னா வந்து அப்படி சீப்பா சூப்பர்னு சொல்லி நான் யாருமே சொல்ல மாட்டேன். ஏன்னா சீப்புன்னு சொன்னாலே தட் இஸ் a நெகட்டிவ் வேர்ட். ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் a cheap product. We have reasonable price. ஒரு பொருளோட குவாலிட்டி வச்சு நமக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ, ஏன்னா ஒரு நார்மல் ஆளுக்கு வந்து என்ன ஒரு ஏழைக்கு கூட கையில இருந்து செலவு பண்ண முடியற அளவுக்கு காசு மட்டும்தான் ஆர்சிஎம்மோட ஒவ்வொரு பொருளுடைய காசு. அதுல இருந்து ஒரு காசு கூட கம்மி, ஒரு காசு கூட அதிகம் ஆர்சிஎம் இருந்து நம்ம யாருமே வந்து வாங்கவே மாட்டோம் ஒரு பொருள். அது வந்து நீங்க உப்பா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பெயிண்டா இருக்கட்டும், நீங்க ஆர்சிஎம் இருக்கிற எந்த பொருள் நீங்க எடுத்தாலும் அந்த ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல தான் ஆர்சிஎம்மோட எல்லா பொருளும் கொடுக்குறாங்க. பட் when you compare with any other direct selling company, all the products costs are very very high. High cost of the product வந்து எல்லா கம்பெனிலும் நம்ம வந்து டைரக்ட் செல்லிங் கொடுக்குறாங்க. ஏன்னா 200 ரூபாய் 50 ரூபாயோட பொருள் இல்லைன்னா 100 ரூபாயோட பொருள் 200 ரூபாய்க்கு டபுள் பிரைஸ்ன்னு அவருக்கு கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு என்ன கிடைக்கும், அவருக்கு அந்த கமிஷன் எல்லாருக்கும் அதுல இருந்து தான் கமிஷன் கொடுக்குறாங்க, அதுல இருந்து தான் கம்பெனி டெவலப் பண்றாங்க. ஆனா ஆர்சிஎம் நம்ம டிசி சப்ரஜி நம்ம ஆர்சிஎம்மோட ஓனர் வந்து என்ன சொல்றீங்க, எல்லா ஆளுங்களுக்கும் வந்து யூஸ் பண்ண முடியற அளவுக்கு மட்டும்தான் ஆர்சிஎம்மோட பொருளோட பிரைஸ் இருக்கணுங்கிற பயங்கரமா வந்து அவரு அந்த அந்த அடமெண்டா இருக்கிறாங்க. ஈவன் நம்ம கூட நிறைய பொருளை வந்து இப்போ பிரைஸ் கம்மியா வச்சிருக்காங்க, வேணும்னா கொஞ்சம் பிரைஸ் ஏற்றலாம் சொன்னா கூட ஹி ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இப்போ நம்ம ஆயிலோட பிரைஸ் எல்லாம் வந்து நார்மல் மார்க்கெட்ல இந்த அளவுக்கு வந்து ஹை ஆகும் போது நம்ம ஆர்சிஎம் வந்து இப்பவும் வந்து நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயிலோட பிரைஸ் எல்லாம் வந்து கம்மி பிரைஸ்ல கொடுக்குறாங்க. So definitely the high cost of the product is the main disadvantage of other direct selling company. And in RCM business நீங்க பாருங்க less than traditional market price. நம்ம வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனி கூட நமக்கு என்ன பண்ண வேண்டாம், நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட பிரைஸ் எல்லாம் அதிகமா இருக்குன்னு நார்மலி வந்து எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா நீங்க வந்து மார்க்கெட்ல நீங்க நார்மலி இருக்கிற மார்க்கெட்ல வந்து வாங்குற பொருளோட ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் நீங்க போய் பாருங்க. நம்ம கையில இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் சோப்போட பிரைஸ் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம கையில இருக்கிற டூத் பேஸ்டோட ஒரு ஹெர்பல் டூத் பேஸ்டோட பிரைஸ் நீங்க கோல்கேட் நீம் டூத் பேஸ்ட் வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம கையில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனி கூட கூட இல்ல. நீங்க வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல வச்சு அடுத்து உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வச்சு நீங்க வந்து சேம் குவாலிட்டி ப்ராடக்ட் 76% மேல டிஎஃப்எம் இருக்கிற ஒரு சோப்போட பிரைஸ் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் ஆர்சிஎம். ஏன்னா ஆர்சிஎம்ல மட்டும்தான் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனில உங்களுக்கு கமிஷனும் கொடுத்து இவ்வளவு கம்மி பிரைஸ்ல ஒரு பொருள் உங்களுக்கு தர முடியும். So that is the first advantage of our RCM business. Second one, நீங்க வந்து வேற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி. ஏன்னா நானும் இந்த சிஸ்டத்துக்குள்ள வரும்போது இந்த சிஸ்டம் சூப்பர், ஆனா வந்து இந்த ஆர்சிஎம் பண்ணணுமா இல்லைன்னா வந்து வேற ஏதாவது டைரக்ட் செல்லிங் கம்பெனி பண்ணணுமாங்கிறது வேணும்னா எனக்கு வந்து யோசிக்கலாம். ஆனா யோசிக்காததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா மெயின்லி த ரேஞ்ச் ஆஃப் அவர் ப்ராடக்ட். நீங்க பாருங்க வேற டைரக்ட் செல்லிங் கம்பெனி எடுத்தா ஆல்மோஸ்ட் வந்து 80%க்கு மேல இருக்க டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸுக்கும் பிசினஸ் ஆன்லி பிசினஸ் கான்சென்ட்ரேட்டட் ப்ராடக்ட் தான் இருக்கும். அப்படின்னா கார் வாஷ் இந்த மாதிரி பொருள் நமக்கு தெரியும். அந்த கம்பெனியோட பேர் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இருக்கிற பொருள் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான். சோ இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா ஈவன் இந்த பிசினஸ் நீங்க பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கார் வேணும். நீ உங்களை கையில கார் இல்ல, சரி ஓகே, நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கார் இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு புது கார். நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் லோக்கல் கார் வச்சிருக்கிற ஆளுங்க கிட்ட கூட நீங்க என்ன பண்ண முடியாது. அந்த பொருள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் கார் வாஷ் சொன்னேன். அந்த பொருள் நீங்க சேல் பண்ணணும்னா இல்லைன்னா அந்த பொருள் ப்ரமோட் பண்ணணும்னா அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆளு கையில வந்து ஒரு கார் இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியுது? ப்ரமோட் பண்ண முடியும். இப்போ எனக்கு தெரியும், நான் வந்து இந்த ஸ்டார்டிங்ல இந்த பிசினஸ்க்குள்ள வர்ற டைம்ல வந்து நிறைய லீடர்ஸ் எங்கிட்ட அப்படின்னு நம்ம அரசியலுக்குள்ள இருக்கிற லீடர்ஸும் வெளியே இருக்கிற ஆளுங்க சொன்ன விஷயம் தான். நம்ம வந்து வேற சிஸ்டத்துல நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்துல எல்லாம் வந்து நிறைய கார் வாஷ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆனா பிசினஸுக்காக அது வந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கார் வாஷ் பர்ச்சேஸ் பண்ணாதான் எனக்கு இன்கம் வரும். சோ அதனால அதை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? வீட்டுல இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாமே வந்து அந்த கார் வாஷ் வச்சு நான் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து அது வாஷ் பண்ணுவீங்க. ஏன்னா வேற வழி இல்லை. இது எப்படியாவது இது வந்து ரீபர்ச்சேஸ் வரணும்னா இது வந்து எப்படியாவது யூஸ் பண்ணாதானே ரீபர்ச்சேஸ் பண்ண முடியும். சும்மா வந்து வீட்டுல வாங்கி வைக்க முடியாது இல்ல. சோ எப்படியாவது யூஸ் பண்றதுக்காக வந்து நம்ம வீட்டுல இருக்கிற மாடுகளை எல்லாம் வந்து இந்த கார் வாஷ் வச்சு நான் என்ன பண்ணுவீங்க? சர்வீஸ் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி பொருளுங்க தான் நிறைய ஆளுங்க டைரக்ட் செல்லிங் கம்பெனி வச்சிருக்காங்க. சோ அந்த பொருள் வந்து நமக்கு டெய்லி யூஸுக்காக நமக்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஆனா ஆர்சிஎம் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா ப்ராடக்ட் வித்தவுட் வி கான்ட் சர்வைவ். இந்த ஆர்சிஎம் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து நமக்கு என்ன பண்ண முடியாது? இது இல்லாத நமக்கு நார்மலி நமக்கு சர்வைவே பண்ண முடியாது. ஆர்சிஎம்ல வந்து அரிசி இருக்கு, ஆர்சிஎம்ல வந்து நம்ம மஞ்சள் இருக்கு, ஆர்சிஎம்ல வந்து மிளகு இருக்கு, ஆர்சிஎம்ல வந்து நம்ம எல்லா பொருளும் நம்ம டெய்லி நம்ம ஆர்சிஎம் குள்ள ஷர்ட் இருக்கு, பேண்ட் இருக்கு, டை இருக்கு, எல்லாமே இருக்கு, இன்னர் வேர்ஸ் இருக்கு. நம்ம நார்மலி வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இருந்தாலும் ஆர்சிஎம்ல இருந்து வெளியே போனாலும் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தானே ஆகணும். நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்டு தானே ஆகணும், வேற வழியே இல்லையே. உப்பு நம்ம டெய்லி யூஸ் பண்ணி தானே ஆகணும். சோ இந்த மாதிரி நம்ம சாய் வந்து நம்ம டெய்லி நம்ம குடிக்கிற விஷயம் தான், காஃபி நம்ம குடிக்கிறது தான், எல்லாமே ஆர்சிஎம் நீங்க பாருங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஆர்சிஎம் இருக்கிற நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நமக்கு நிறைய ரேஞ்சஸ் இருக்காங்க. நம்ம வந்து பெரிய லெவல்ல பியூட்டி எல்லாம் நம்ம பண்ணலன்னா கூட மினிமம் நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தானே ஆகணும். தலையில் போடுற ஆயில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தானே ஆகணும். ஷாம்பு நம்ம எல்லாரும் யூஸ் பண்றதுதான். சோ எவ்ரிதிங் நீங்க போடுற ஷர்ட் எல்லாமே வந்து என்ன பண்ணணும்? நம்ம எப்படியா இருந்தாலும் ஆர்சிஎம் குள்ள இருந்தாலும் ஆர்சிஎம்ல இருந்து வெளியே போனாலும் we have to spend for that. அதுக்காக நம்ம செலவு பண்ணிதான் ஆகும். சோ ஆர்சிஎம்ல வந்து நீங்க என்ன பண்ண வேண்டாம்? பிசினஸுக்காக நீங்க ஒரு பொருளும் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. நீங்க நார்மலி யூஸ் பண்ற பொருள் மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் அந்த ஷாப் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா போதும், ஆர்சிஎம்ல இருந்து உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும். சாரி, திஸ் இஸ் த மெயின் பெனிஃபிட் ஆஃப் ஆர்சிஎம். இந்த ரெண்டு விஷயங்கள். ஏன்னா கம்மி பிரைஸ்ல பொருள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம பிசினஸுக்காக பொருள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. ஃபார் அவர் சர்வைவல் நம்ம நார்மலி பர்ச்சேஸ் பண்ற பொருள் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போதும். தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஆர்சிஎம் பிசினஸ். அண்ட் வேற நிறைய கம்பெனிஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கம்பெனில வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கே வந்து பெரிய ஸ்டார்ட் அப் கோஸ்ட் இருக்கு. நீங்க வந்து வீட்டுல இருக்கிற வீட்டுக்கு சாமானம் வாங்குறேன்னு சொன்னா அவரு வந்து அந்த பிசினஸ்ல வந்து உங்களை என்டர் பண்ண மாட்டேன். 25,000, 50,000, 12,000 இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸ் வச்சிருக்காங்க. ஒரு கிட் ஒரு பேக்கேஜ் நீங்க
எடுத்தா மட்டும்தான் அந்த பேக்கேஜுக்கு நீங்க பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் அந்த சிஸ்டத்துல நீங்க ஜாயினே பண்ண முடியும். ஆனா ஆர்சிஎம்மோட ஸ்பெஷாலிட்டி என்ன, நீங்க வந்து சிஸ்டத்துல 0 காஸ்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களோட வீட்டுல வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் இருந்தா இல்ல 4 மெம்பர்ஸ் இருந்தா இந்த 4 மெம்பர்ஸுக்காக நீங்க வாங்குற பொருளை மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. தெர் இஸ் நோ காஸ்ட். நம்ம வந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து 5 பைசா நீங்க செலவு பண்ண தேவையில்லை. வீட்டுக்காக நீங்க பொருளை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணா போதும். அது மட்டும் நீங்க பண்ணா இந்த ஆர்சிஎம் சிஸ்டத்துல ஆல்ரெடி நீங்க என்ட்ரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சிஸ்டத்துல நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், நீங்க 10 பேருக்கு இந்த இந்த பிசினஸ் பத்தி சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னா வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க வேணா கொஞ்சம் பொருள் நீங்க சேல் பண்ணலாம், நீங்க ப்ராடக்ட் ஷேர் பண்ணலாம். நம்ம 6 by 6 சொன்ன விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம இந்த சிஸ்டத்துல ஜெயிக்கிறதுக்காக 0 காஸ்ட் நமக்கு சொல்ல முடியும். பிகாஸ் நீங்க பிசினஸுக்காக நீங்க என்ன பண்ணல, நீங்க வந்து ஒரு கிட்டி அந்த மாதிரி ஒண்ணுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. 0 காஸ்ட்ல ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லேக் ஆஃப் ட்ரஸ்ட். நீங்க பாருங்க, இப்ப ஏதாவது ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி, இப்போ வந்து நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருக்கு. இப்ப என்னோட ஃபாதர்லோட லாங்குவேஜ்ல சொன்னா 4 பேரு சேர்ந்து இருந்தா முன்னாடி அல்ல, ஒரு 15 வருஷம் முன்னாடி 4 பேரு சேர்ந்து இருந்தா ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல கூட இப்ப நான் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் போதெல்லாம் நிறைய ஆளுங்களை வந்து நான் வந்து இது டாக் வித் தம். ஸோ அப்படி பேசும்போதெல்லாம் அப்படி அந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் வந்து இதே மாதிரி ஏதோ டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்னு நமக்கு யாருக்கு தெரியாத ஏதோ கம்பெனியில வந்து வேலை செய்யறாங்க. ஸோ ஹவு கேன் வி ட்ரஸ்ட் ஏ கம்பெனி, எப்படி வந்து நமக்கு ஒரு கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ண முடியும்? ஒரு நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா, இல்ல இருக்கிற பொருளை வந்து கரெக்டான பொருளா, இல்லைன்னா அவர் சொன்ன மாதிரி இன்கம் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஏன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து எத்தனையோ கம்பெனிஸ் வந்து இதே மாதிரி நம்ம ஸ்கேம், நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஸ்கேம் கம்பெனிஸ் வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள மூடி எல்லா ஆளுகளுடைய காசு போய் நிறைய பிரச்சனையை வர்ற நிறைய கம்பெனிஸ் இருக்கு, இப்பவும் இருக்கு. இப்ப வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்க. ஏன்னா போலீஸ் எல்லா காலகட்டத்திலும் இருக்கு, இப்போ இல்ல. வந்து 1980s இருந்து போலீஸ் நமக்கு இருக்கு. ஆனா 80s இருந்து போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்பவும் வந்து திருட்டு பண்ற ஆளுங்க வந்து திருடிட்டே இருக்கிறாங்க, கருதானே? சோ அதனால வந்து நமக்கு இது கைட்லைன்ஸ் வந்ததுனால தப்பான கம்பெனிஸ் இருக்கவே மாட்டேன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனா தப்பான கம்பெனிஸை வந்து நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு ஸ்டாப் பண்ண முடியும், நமக்கு ரெகுலேட், அவ்வளவுதான். அதே மாதிரி இப்பவும் வந்து நிறைய தப்பான கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஹவு கேன் வி ட்ரஸ்ட் ஏ கம்பெனி? ஏன்னா வந்து அந்த கம்பெனி வந்து எத்தனை காலம் இருக்கு, எத்தனை எத்தனை நமக்கு அது சக்சஸ் பண்ண முடியுமாங்கிற விஷயம் இப்போ நமக்கு ட்ரஸ்டா வந்து அந்த கம்பெனியை நமக்கு இது பண்ண முடியாது. பட் ஆர்சிஎம் சிஸ்டம் நீங்க பாருங்க, 48 வருஷமா வந்து 48 வருஷத்துக்கு மேல வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிளஸ் 25 வருஷமா வந்து இப்ப டைரக்ட் செல்லிங்ல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. 48 இயர்ஸுக்கு மேல ட்ரெடிஷனல் மார்க்கெட். ஏன்னா வந்து நம்ம ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து இந்தியாவிலே நம்பர் 1 சூட் கம்பெனி தான் ஃபேஷன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம கம்பெனியோட இது பேரண்ட் கம்பெனி. ஆர்சிஎமோட பேரண்ட் கம்பெனி சொன்னா ஃபேஷன் சூட் தான். இதில் இந்த சூட் எல்லாம் வந்து ஆர்சிஎமோட சூட்டு தான், நம்ம ஆர்சிஎம் கம்பெனியோட சூட்டு தான் நம்ம போட்டிருக்கிறது. ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு நம்ம இந்தியாவில ഏറ്റവും பெரிய நம்பர் 1 சூட் கம்பெனி தான் ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட். விவால்டி மாதிரி இருக்க நிறைய கம்பெனிஸுக்கு வந்து சூட் லெங்த் இப்பவும் வந்து கொடுக்கறது நம்ம கம்பெனியில இருந்தா ஸ்டில் தேவர் கண்டினியூங் தட். ஸோ நம்பர் ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து 48 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படின்னா ஆர்சிஎம் சிஸ்டத்துல இருந்து அவருக்கு காசு கிடைக்கலனாலும் அப்போ காசுக்காக வந்து ஆர்சிஎம் பண்ண தேவையே இல்லை. ஆல்ரெடி வந்து இந்தியாவிலே நம்பர் 1 சூட் கம்பெனியோட ஓனர்ஸ் தான் ஆர்சிஎமோட ஓனர்ஸ். பிளஸ் லாஸ்ட் இப்ப இந்த வருஷம் தான் 2025 தான் வந்து நம்ம 25th ஆனிவர்சரி நம்ம கொண்டாடுறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து ரூபாந்தரன் யாத்திரா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணாங்க. ஸோ 25 வருஷமா வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனி நமக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியுமா இல்லாம நீங்களே சொல்லுங்க. 25 வருஷமா டைரக்ட் செல்லிங்ல இருக்கிற கம்பெனி, இந்த கம்பெனில நீங்க சக்சஸ் ஆகலைன்னா அதுக்கு ரீசன் நம்ம மட்டும்தான். நான் இந்த சிஸ்டத்துல வந்து சக்சஸ் ஆகலைன்னா the only reason is me only, not the system, not the company. Because already 25 years this company has proved that this is the number 1 company and definitely successfully they were growing. இன்னைக்கு வந்து நம்ம சிஸ்டத்துல வந்து நீங்க பேலன்ஸ் இருக்கிற எல்லா கம்பெனிஸ் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் எடுத்து பாருங்க. நம்ம சிஏஜிஆர் நம்ம குமுலேட்டிவ் growth நீங்க எடுத்தா ഏറ്റവും அதிகம் growth இருக்கிற கம்பெனிஸோட லிஸ்ட்ல வந்து நம்ம ஆர்சிஎம் சிஸ்டம் நம்பர் 1 இருக்கிறாங்க. ஸோ எவ்ரி இயர் ஆர்சிஎம் இஸ் growing like anything. இந்த 25 வருஷம் வந்து ஆர்சிஎம் grow பண்ணிருக்காங்க.
25 வருஷமா வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கு, இத்தனை ஆளுங்களை ஜாயின் பண்ணிருக்காங்க, இத்தனை ஆளுங்களை வந்து லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கின ரூபாய் இந்த கம்பெனி கொடுத்திருக்குன்னா we have to trust this company. வேற ஒரு நீங்க வந்து எந்த கம்பெனி வச்சு கம்பேர் பண்ணாலும் இந்த ட்ரஸ்ட் அப்படியே 48 வருஷம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பிளஸ் 25 இயர்ஸ் நம்ம டைரக்ட் செல்லிங் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி உங்களால பார்க்கவே முடியாது on all over India. I can say that all over the world. இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனி பார்க்க முடியாது. So this is the specialty of RCM, the power of RCM, power of the system of RCM. இந்த விஷயம் வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து வெளியே இருக்கிற ஏது டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் நீங்க பார்த்தாலும் 90% ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். அவரு வந்து நம்ம இந்தியா கம்பெனி கிடையாது, வெளி மார்க்கெட்ல இருக்கிற பொருள் தான் இந்த இந்தியாவில வந்து அவரு சேல் பண்றாங்க. உங்ககிட்ட வந்து சேல் பண்ண ப்ரொமோட் பண்றோம்னு சொல்ற எல்லா பொருளும் வந்து மல்டிநேஷனல் கம்பெனியோட பொருள் தான் மேக்சிமம். ஏன்னா அதுக்காக தான் அதோட பிரைஸும் வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. நீங்க பாருங்க, நம்ம ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோட பொருள் நீங்க சேல் பண்ணும் போது அதோட 50% மேல வந்து அதோட ப்ராஃபிட் எங்க போறாங்க, அது வந்து மல்டிநேஷனல் அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியே தான் போறேன். இந்தியாவில் இருக்கிற நம்ம நாட்டுல இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற கம்பெனி தான் ஆர்சிஎம் பிசினஸ். சோ நம்ம வந்து ஒரு பொருள் நீங்க காலையில வந்து ஆர்சிஎமோட ஆட்டையில இருந்து ஒரு சப்பாத்தி நீங்க சாப்பிடும் போது நீங்க சொல்லலாம், நான் வந்து எனக்காக, என்னோட ஃபேமிலிக்காக, எனக்காக, என்னோட ஹெல்த்துக்காக மட்டும் இல்ல, இந்தியாக்காக நான் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டது உங்களால சொல்ல முடியும். நீங்க வந்து ஆர்சிஎமோட ஒரு சனா மசாலா நீங்க சாப்பிடும்போது நீங்க சொல்லலாம், நான் வந்து இந்தியாக்காக ஒரு சனா மசாலா நான் சாப்பிட்டே சொல்ல முடியும். ஏன்னா அதோட 100% ப்ராஃபிட் இஸ் கிவிங் டு த இந்தியா கவர்மெண்டோட, நம்ம இந்தியாவுக்கு தான் அதோட ப்ராஃபிட் போனது. ஆனா நீங்க ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோட பொருள் நீங்க அதையும் நீங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட் இருந்து ஆகட்டும், இல்லைன்னா வந்து வேற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட பொருள் ஆகட்டும், நீங்க யூஸ் பண்ணும்போது யூ ஆர் கிவிங் நோயிங்லி ஒரு அன்னோயிங்லி யூ ஆர் கிவிங் த ஷேர்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ். நீங்க வந்து இந்தியா விட்டு வெளியே கொடுக்குறாங்க. ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல நம்ம சொல்லும் போது நம்ம ஆசீர்வாத் ஆட்டா, நான் சப்பாத்தி சொன்னதுனாலதான் சொல்றேன், ஆசீர்வாத் ஆட்டா மட்டும் வந்து ஒரு வருஷம் ஒரு மாதத்துல வந்து 4000 கோடியோட பிசினஸ் பண்றாங்க. அண்ட் ஆசீர்வாத் ஆட்டா இஸ் நாட் அன் இந்தியன் கம்பெனி, அது வந்து இந்தியன் கம்பெனியே கிடையாது. அதோட ப்ராஃபிட் ஆசீர்வாத் ஆட்டாவுக்கு கொடுக்கும் போது அதுல இருந்து 50% இந்தியாவுக்கு வெளியே தான் போறேன். only 50% we are giving to India. Just imagine. இதே மாதிரி நம்ம நிறைய பொருள் வந்து நம்ம யூஸ் பண்றது, ஆல்மோஸ்ட் 99% of the product which we are doing every day we are using is a multinational company product. And our company, our RCM is 100% Indian origin company. So 100% Indian company with 100% Indian product. 100% வந்து நீங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணிட்டு இந்தியாக்காக நீங்க என்ன பண்ணலாம், RCM பிசினஸ் ஜாயின் பண்ணி RCM பொருள் நீங்க யூஸ் பண்ணுங்க. So this is the 5th point, and 6th point is no training and no support. இந்த பிசினஸ்ல நீங்க பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆர்சிஎம் குள்ள ஜாயின் பண்றதுக்காக இல்லைன்னா வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனி பண்றதுக்காக we don't need any qualification. பாஸ் ஆகணும், அட்லீஸ்ட் 5ஆம் கிளாஸ் ஆவது பாஸ் ஆகணும், இந்த மாதிரி ஒண்ணுமே there is no quality criteria. யாருக்கு வேணாலும் இந்த சிஸ்டத்துக்குள்ள ஜாயின் பண்ணலாம். ஆனா இந்த சிஸ்டத்துல வந்து நீங்க பெரிய லெவல்ல ஜெயிக்கணும்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த சிஸ்டத்துல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. நிறைய ஆளுங்க தப்பா புரிஞ்சிரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் சிஸ்டம், ஆர்சிஎம் இல்லைன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வருதுக்காக நமக்கு வந்து குவாலிட்டி ஒண்ணுமே தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. சோ இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்காகவும் அப்படியே இருந்தா போதும் நம்ம நினைக்கிறீங்க. இட் இஸ் நாட் லைக் தட். இன்னைக்கு வந்து உலகத்துல எல்லா ஆளுகளும் வந்து படிச்சுட்டே இருக்கிறாங்க. நீங்க வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்ப ஒரு உயிரோட இல்ல, ஆப்பிளோட ஓனர் ஆகட்டும், அமேசானோட ஓனர் ஆகட்டும், ஜெஃப் பெசோஸ் ஆகட்டும், நம்ம டெஸ்லாவோட ஓனர் ஆகட்டும், நம்ம இந்தியா நம்ம உலகத்துல இருக்கிற பெரிய லெவல்ல சக்சஸ் ஆன யாரு வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. எவ்ரிபடி இஸ் ஸ்டில் லேர்னிங். அவரு படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன் அவரு படிக்கணும், எதுக்கு படிக்கணும்? ஏன்னா வந்து கோடிக்கணக்கில் அப்படின்னா அவரோட ஒரு 100 ஜெனரேஷன் அவருக்கு வந்து இனி வேலை செய்ய தேவையே இல்லை. பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து அவர் எல்லாரும் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் தேவர் ரீடிங் புக்ஸ், ஸ்டில் தேவர் அப்டேட்டிங் தேர் செல்ஃப். அவர் எல்லாரும் வந்து டெய்லி படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன் அவர் படிக்கிற? பிகாஸ் சக்சஸ் இஸ் நாட் ஏ டெஸ்டினேஷன். இஃப் யூ வாண்ட் டு சஸ்டெயின் யுவர் சக்சஸ், நீங்க இருக்கிற அந்த சக்சஸ் வந்து சஸ்டெயின் பண்ணணும்னா யூ ஹாவ் டு பி அப்டேட்டட். நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்.
இன்னைக்கு ஆர்சிஎம் சிஸ்டத்துல வந்து நீங்க ஒரு டெக்னிக்கல் அச்சீவரா நீங்க மாறினா அதுக்கப்புறம் நீங்க அந்த நெக்ஸ்ட் வந்து எஸ் நான் சக்சஸ் ஆயிட்டேன் அதனால நீங்க ஒண்ணுமே படிக்க தேவையில்லை என்ன ஆர்சிஎம் வந்து படிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படி நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எகெயின் படிச்சுட்டே இருக்கணும் நிறைய ஆளுங்களோட வீடியோஸ் நீங்க பார்க்கணும் நிறைய புக்ஸ் நீங்க படிக்கணும் அந்த மாதிரி நம்ம செல்ஃப் growth இருந்தா மட்டும்தான் நமக்கு ஃபினான்ஷியல் growthம் வரும் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சொல்லி தரணும்னா அதுக்காக கரெக்டான ட்ரைனிங்ஸ் நமக்கு கிடைக்கணும் ட்ரைனிங்ஸ் நம்ம கொடுத்தாலும் எத்தனை பேர் அட்டென்ட் பண்றாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஏன்னா இப்பவும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஜூம் ஆகட்டும் இல்லைன்னா வந்து வேற கேரளாவில் இருக்கிற ஜூம் எல்லா ஜூமிலும் நம்ம பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 1000 பேருக்கு உட்கார முடியுற ஜூம் பிளாட்ஃபார்ம் தான் அது ஆனா 1000 பேருக்கு உட்கார முடியுற இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம பார்க்கும்போது இப்பவும் வந்து 50 பேர் 40 பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க ஏன்னா ட்ரைனிங்ஸ் இருக்கு ஆனா அது படிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்ப நிறைய ஆளுங்க வந்து கம்பெனிஸோட பிரச்சனை என்னன்னு கேட்டா ட்ரைனிங்ஸ் எடுக்கிறதுக்காக பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னா கரெக்டா வந்து அவருக்கு ட்ரைனிங் கிடையாது பிசிக்கல் மீட்டிங்ஸ் இருக்காது ஜூம் மீட்டிங்ஸ் இருக்காது யூடியூப் சேனல்ஸ் இருக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற கம்பெனிஸ் இருக்கு ஆனா ஆர்சிஎம் சிஸ்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா யூ வில் பி கெட்டிங் இம்மென்ஸ் சப்போர்ட் ஃப்ரம் த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஆர்சிஎம்மோட யூஎல்பி வந்து நம்ம கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க ஏன் வந்து அந்த யூஎல்பி ப்ரோக்ராம் நமக்கு இருக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ஃப்ரீயா வந்து நமக்கு என்ன பண்ணலாம் ஆர்சிஎம் டிக்கெட்டு கூட நீங்க எடுக்க தேவையில்லை ஆர்சிஎம் பற்றி படிக்கணும்னா யாருக்கு வேணாலும் எவ்ரி 3 months வி காட் யூஎல்பி ப்ரோக்ராம் அண்ட் நாட் ஓன்லி இன் ஒன் பிளாட்ஃபார்ம் நீங்க வந்து அதுக்காக வந்து சென்னை டிராவல் பண்ணி வரணும் இல்லைன்னா வந்து திண்டுக்கல் போகணும் இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லை நம்ம வந்து சர்க்குலேட்டா வந்து ஒவ்வொரு இடத்திலும் மாறி 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 வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க வித்தவுட் ஜீரோ பேமெண்ட் எவ்ரிடே 2 o'clock எல்லா நாளும் 2 மணிக்கு வந்து ஜூம் மீட்டிங் செஷன்ஸ் நமக்கு இருக்கு இது நமது இப்ப தமிழ்நாடு பற்றி மட்டும்தான் சொல்றாங்க இப்ப கேரளத்துல எல்லாம் நம்ம கேட்டா நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆல்மோஸ்ட் 18 hours ஜூம் மீட்டிங் எவ்ரிடே வி ஹாவ் அது வந்து ஹிந்தி தெரிஞ்ச ஆளுங்களா இருந்தா ஹிந்தி ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணலாம் தெலுங்கு கன்னடா தெரிஞ்ச ஆளுங்களுக்கு கன்னடா ப்ரோக்ராம் இருக்கு தமிழ் தெரிஞ்ச ஆளுங்களுக்கு தமிழ் இருக்கு மலையாளம் தெரிஞ்ச ஆளுங்களுக்கு மலையாளம் இருக்கு எல்லா லாங்குவேஜிலும் வந்து டெய்லி ஜூம் செஷன்ஸ் இருக்கு நமக்கு வந்து எல்லா இதிலும் வந்து என்ன சொல்லலாம் எல்லா லாங்குவேஜிலும் வந்து நமக்கு யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்காங்க நீங்க வந்து ஒரு ஜூம் செஷன் நீங்க வந்து மிஸ் பண்ணா இல்லைன்னா வந்து ஒரு ஜூம் செஷன் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னா அந்த ஜூம் செஷன் 10 பேருக்கு ஒரு டீம்ல அமைச்சு கொடுக்கறதுக்காக அந்த ஜூம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு யூடியூப் சேனல்ல வந்து இருக்கிறாங்க நிறைய பிசிக்கல் மீட்டிங்ஸ் வந்து எல்லா இடத்துல இருக்கு ஸோ இன் ஆர்சிஎம் சிஸ்டம் யூ வில் பி கெட்டிங் லாட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் படிக்கிறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கம்பெனி நிறைய கொடுக்குறாங்க ஆனா அது வந்து எப்படி என்கேஷ் பண்ணணும் அதுல இருந்து எப்படி படிக்கணும் படிச்ச விஷயங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது நம்ம எல்லாரும் தான் டிசைட் பண்ணணும் ஸோ இந்த ஒரு சிஸ்டம் அப்படின்னா ட்ரைனிங் அண்ட் அந்த ஒரு செக்மெண்ட் வந்து 100% ஆர்சிஎம் இஸ் பெட்டர் தேன் எனி அதர் டைரக்ட் செல்லிங் கம்பெனி வேற ஏது டைரக்ட் செல்லிங் கம்பெனி நீங்க கம்பேர் பண்ணாலும் ஆர்சிஎம் வந்து பெட்டரா தான் இருக்காங்க 7th திங் நோ பேக்கப் மணி நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய அவரோட பொருளை பற்றி பேசி அவரோட கம்பெனி வந்து பெரிய கம்பெனி எல்லாம் காமிச்சு நீங்க வந்து ஜாயின் பண்ண வச்சாலும் அவருக்கு வந்து பேக்கப் மணி இருக்காது ஏதாவது பேங்க்ல இருந்து லோன் எடுத்து அந்த லோன்ல தான் ஒரு நிறைய தர்சலிங் கம்பெனிஸ் ஓடிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆர்சிஎம் இஸ் த ஓன்லி ஒன் கம்பெனி நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பேங்க் லோனு கூட கிடையாது ஒரு சிங்கிள் பேங்க் லோனு கூட இல்லாத சொந்தம் காசு வச்சு பிசினஸ் பண்ற ஒரே ஒரு கம்பெனி ஆர்சிஎம் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கு வேற ஒரு கம்பெனிக்கு வந்து 100% அவரோட கையில இருந்து காசு செலவு பண்ணி யாருமே பண்ணல ஸோ தட் மச் ஆஃப் பேக்கப் மணி வி ஹவ் ஸோ அதனால வந்து ஃபண்டு வந்து அன்லிமிட்டடா உங்களுக்கு இருக்கு டெஃபினெட்லி வந்து நிறைய பொருள் எல்லா வருஷம் இப்போ பாருங்க லாஸ்ட் 10 வருஷத்துல வந்து எத்தனை பொருள் ஆர்சிஎம்ல லான்ச் பண்ணிருக்காங்க எல்லா பொருளும் வந்து எல்லா இடத்துலயும் 100 அப்படின்னா 1000 பொருள் இருக்கும் போது 1000 பொருளும் எல்லா ஷாப்பிலும் வந்து அவைலபிளா இருக்காது பட் ஃப்ரம் த கம்பெனி சைட் அவுட் டு ஸ்டாக் வருது வந்து ஏதாவது அப்படின்னா ஏதாவது கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும்போது மட்டும்தான் அவுட் ஆஃப் ஸ்டாக் வருது கம்பெனி கையில வந்து காசு இல்லாததுனால இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கம்பெனியில இருந்து பொருள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனதே கிடையாது ஸோ வி கேன் ட்ரஸ்ட் திஸ் கம்பெனி ஸோ அன்லிமிட்டெட் ஃபண்டிங் வந்து நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இருக்கு ஏன்னா ஆர்சிஎம் வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனி மட்டும் இல்லை நமக்கு வந்து ஆர்சிஎம் எடுத்து மாற்றினா கூட நம்ம ஸ்டூட் லெங்த் வச்சே வந்து ஆர்சிஎம் இந்தியாவில நம்பர் 1 ഏറ്റവും அதிகம் பினான்சியலி ஸ்ட்ராங் ஆன ஒரு கம்பெனி தான் இந்த நம்ம ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனிக்குள்ளதான் இந்த ஆர்சிஎம் சிஸ்டம் இருக்கிறாங்க ஸோ ஃபினான்ஸ் அந்த ஏரியாவில வந்து
அந்த ஃபண்டிங் ஏரியால வந்து RCM வந்து உங்களுக்கு யாருக்குமே பயப்பட தேவையில்லை. வித்தவுட் லோன் வி ஆர் ரன்னிங் திஸ் கம்பெனி. ஒரு லோனும் இல்ல, சிங்கிள் பென்னி நமக்கு எங்கேயும் லோன் இல்லை. அப்படிதான் இந்த RCM பிசினஸ் ரன் பண்றாங்க. 8th திங் இஸ் ஸ்கேம் ஐடியா. நிறைய கம்பெனிஸ் வந்து நீங்க சொல்லும் போது பைனரி பிளானு, மேட்ரிக்ஸ் பிளானு, போர்ட் பிளானு, ஜெனரேஷன் பிளானு, ஹைபிரிட் பிளானு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அதனால நமக்கு இதுல இருந்து எந்த பிளான் நம்ம இது ரெடி அப்படின்னா, சில பிளான் எல்லாம் நமக்கு கேட்கும்போது நம்ம என்ன நினைக்கும்னா, ஐயோ இந்த பிளான் வந்து சூப்பர் பிளானா இருக்கே, இந்த பிளான் இவர் சொன்ன இவ்வளவு சிம்பிளா வந்து நமக்கு கோடீஸ்வரன் ஆக முடியும்னா இதுதானே நல்ல பிளான் நம்ம யோசிக்குவீங்க. ஆனா அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேன். அந்த மாதிரி கம்பெனியும் இருக்காது, அந்த மாதிரி பிளான்ஸ் சொல்ற ஆளுங்களும் நாளைக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்காது. ஆனா RCMோட பிளான் வந்து பாருங்க, லாஸ்ட் 25 இயர்ஸா வந்து RCM ஒரே ஒரு பிளான்ல மட்டும்தான். ஆனா நிறைய ஆட் ஆன் வந்திருக்காங்க. நீங்க வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருக்கிற RCMோட பிளான்ல நிறைய ஆட் ஆன்ஸ், அப்படின்னா கொஞ்சம் கூடி பைசா இன்க்ரீஸ் காசு இன்க்ரீஸ் ஆகுறதுக்காக நிறைய விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த சிங்கிள் பிளான்ல தான் RCM சிஸ்டம் வந்து இப்போ ரன் பண்றாங்க. தட் இஸ் த அனதர் பெனிஃபிட். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான் சொல்லலாம். அண்ட் ரைட் நோ இட் இஸ் அப்கிரேடட். அந்த பிளான் அப்கிரேட் பண்ணிருக்கு. எப்படி அப்கிரேட் பண்ணிருக்காங்க? இப்போ வந்து RCMோட சிஸ்டத்துல இருந்து மட்டும் இல்ல, RCMோட டோட்டல் growthல இருந்து growth போனஸ் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. மந்த்லி வந்து 1%, இயர்லி வந்து 1%. யோசிச்சு பாருங்க. கம்பெனி வந்து க்ரோ பண்ணும்போது, ஏன்னா நான் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்க, எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து நான் நினைச்ச மாதிரி எனக்கு பிசினஸ் வரலைன்னா கூட, மும்பை, டெல்லி, இல்லைன்னா வந்து கல்கத்தா, குஜராத், இல்லைன்னா ஆந்திராவில் யாராவது வேலை செய்து அந்த இடத்துல பிசினஸ் growth இருந்தா, அதுல இருந்து 1% கம்பெனி என்னோட அக்கௌண்ட்ல பெர் மந்த் பிளஸ் பெர் இயர் போடுறாங்க. 1%. ஜஸ்ட் இமேஜின். இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனி 350 கோடிக்கு மேல பிசினஸ் இருக்குன்னா, நாளைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், இல்லைன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம், 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 350 கோடி 1000 கோடி பிசினஸுக்கு போகும்போது, அந்த 1000 கோடியில இருந்து 1% உங்களோட அக்கௌண்ட் வர போகுது. ஜஸ்ட் இமேஜின். ஜஸ்ட் 1 செகண்ட். எஸ், சாரி ஒரு ஃபோன். ஓகே. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி அந்த ஒரு 1% சொல்லும் போது அந்த டோட்டல் கம்பெனியோட growthல இருந்து தான் நமக்கு அந்த அமௌண்ட் கிடைக்குது. சோ நாளைக்கு வந்து கம்பெனி க்ரோ ஆகும் போது அந்த கம்பெனியோட அந்த ஒரு 1% அமௌண்ட் மேபி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற டோட்டல் இன்கத்துக்கு மேல இருக்கு. அப்படின்னா எனக்கு இன்னைக்கு கிடைக்கிற டோட்டல் இன்கம் வந்து எனக்கு ஒரு 5 lakh rupees கிடைக்கிறது, இல்லைன்னா வந்து ஒரு 3.5 lakh rupees பர் மந்த் பிளஸ் ஒரு 6 to 7 lakhs வந்து எனக்கு இயர்லி growth கிடைக்கிறேன்னா, நாளைக்கு வந்து என்னோட இயர்லி growth போனஸ் மட்டும் மேபி வந்து 25 லட்சத்துக்கு மேல வரும். ஸோ திஸ் இஸ் த அப்கிரேடட் RCM பிளான். இந்த மாதிரி அப்படின்னா கம்பெனி growthல இருந்து நீங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸா மாற்றிட்டு, கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸா உங்களை எல்லாரும் வந்து மாற்ற ஒரு பிளான் வந்து RCM சிஸ்டத்துல மட்டும்தான் இருக்கு. வேற ஒரு சிஸ்டத்துல வந்து யாருமே இப்படி கொடுக்க மாட்டேன். அதுவும் இது வந்து கோர் லீடர்ஸுக்கு மட்டும் கொடுத்தா கூட ஓகே. அப்படின்னா கம்பெனில இருந்து 10 20 வருஷமா கம்பெனிக்குள்ள இருக்கிறாங்க, கம்பெனியோட பெனிஃபிட்டுக்காக வந்து நிறைய வேலை செய்திருக்காங்க, இப்போ வந்து கம்பெனியோட கோர் லீடர்ஷிப்ல இருக்கு, ஸோ அவருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்லை. RCM வைட்டல் லெவல், ஓப்பனர் லெவல்ல இருந்து கம்பெனி வந்து இந்த 1% பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக கம்பெனி ரெடி அண்ட் தேவர் கிவிங் ஆல்சோ. இப்ப நம்ம கூட்டத்துல இருக்கிற ஆளுங்க கூட நீங்க நிறைய ஆளுங்களுக்கு வந்து இந்த இப்ப ஆல்ரெடி இப்போ பிப்ரவரியில இருக்காங்க, மார்ச், ஏப்ரல், மே மாதத்துல வந்து நம்ம இயர்லி கமிஷன் கிடைக்க போறாங்க. எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் தட் கமிஷன். ஏன்னா அந்த மாதிரி பெரிய ஒரு அமௌண்ட் நம்ம கையில வரும்போது அதை வச்சு நமக்கு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ண முடியும். ஸோ அப்கிரேடட் ஆன இவ்வளவு சூப்பரான மார்க்கெட்டிங் பிளான் இருக்கிற கம்பெனி எதுன்னு கேட்டா, அதுவும் வந்து நமக்கு வேற ஒரு கம்பெனி சொல்ல முடியாது. தட் இஸ் ஆல்சோ only one company, that is RCM. Type with incompetent manufacturers. நீங்க வந்து வேற டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் நீங்க எடுத்தா அதுல இருக்க நிறைய பொருள் மேபி ஒருவிதம் ஆல்மோஸ்ட் எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்லயும் வந்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும். நிறைய கம்பெனிஸுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டு சாமான்கள் இருக்கிற கம்பெனிஸ் இருக்கு. ஆனா இந்த
நம்பர் ஒன் கம்பெனி கேக்குதா? Yes, 1 minute, sir. 1 minute. 1 minute. Carry on. நெட்வொர்க் இஷ்யூ சாருக்கு. கண்டினியூவா கேளுங்க. நிறைய கொஞ்ச நாளா வந்து லேப்டாப்ல ஜூம் மீட்டிங் பண்ணல இல்ல, சோ அதனால வந்து லேப்டாப்புக்கே வந்து புதுசா இருக்கு, அதனால நெட்வொர்க் இஷ்யூ. எஸ், ஓகே. ஒன் செகண்ட். இஷ்யூ. யா. ஸோ அந்த மாதிரி கம்பெனி க்ரோத் பாண்ட்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. அண்ட் இன்காம்பிட்டன்ட் நம்ம கம்பெனியோட பார்க்கும்போது நிறைய கம்பெனிஸுக்கு வந்து பொருள் இருக்கு, நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பொருளை வச்சிருக்காங்க. ஆனா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து நமக்கு ட்ரஸ்ட் வர்த்தி ப்ராடக்டா நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து சீப் பிரைஸுக்கு வந்து வேற கம்பெனியில கையில இருந்து பொருள் வாங்கி அந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு சேல் பண்ணிட்டு அவர் வந்து என்ன பண்ற, ரீசேல் பண்ற நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவர் ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டோ இல்லைன்னா அவர் ஓன் ட்ரஸ்டட் கம்பெனிஸோ வந்து நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸுக்கு இல்ல. ஆனா நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்துல வந்து நீங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஆல்மோஸ்ட் வந்து 75% மேல இருக்கிற எல்லா பொருளும் வந்து அவரோன் ப்ராடக்ட் தான், நம்ம ஃபேக்டரியில இருந்து உருவாக்குற பொருளை தான் நம்ம கொடுக்குறாங்க. அது வந்து நீங்க எந்த பொருளும் மிளகு அந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ற எல்லா பொருளும் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க. அல்லாத நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்தா கூட we are taking it from the most trusted and relevant companies all over the world. உலகத்திலே இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லயும் ஏற்றும் ட்ரஸ்ட்ஃபுல்லான கம்பெனிஸ்ல இருந்து மட்டும்தான் ஆர்சிஎம் வந்து போட்டு எடுக்கிறாங்க. நான் அதை ஸ்டார்டிங்ல சொன்னது நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்னு சொன்னா இந்தியாவில டாப் 10 மெடிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல நம்பர் 1 கம்பெனி தான் நம்ம இது இப்கா லேபரேட்டரிஸ். அந்த கம்பெனி உருவாக்குற பொருள் தான் நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். குட் டாட் இந்தியாவில வந்து வேகன் ஃபுட் மார்க்கெட்ல ഏറ്റവും அதிகம் வந்து ஃபுட் அப்படின்னா வேகன் ஃபுட் மார்க்கெட்ல ஜெயண்ட்னு சொல்லலாம். குட்டோட்டு கொடுக்குற மாதிரி ஆல் ஓவர் தி வேர்ல்டுல வந்து வேகன் ஃபுட்ஸ் சப்ளை பண்ற வேறொரு ஃபுட் செயினே கிடையாது. காமா ஆரிஸ்னோ ஹெல்த் கார்டு வந்து உலகத்துல ഏറ്റവും அதிகம் ரைஸ் பிரைன் ஆயில் தயாரிக்கிறது மட்டும் இல்ல, உலகத்துல ഏറ്റവും அதிகம் ரைஸ் பிரைன் ஆயில் அண்ட் காமா ஆரிஸ்னோட வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி தான் காமா நம்ம ஹெல்த் கார்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்சிஎம்ல வெளியே இருக்கிற 2-3 கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்காங்க. இந்த 3 கம்பெனிஸ் நம்ம எடுத்தா கூட இந்த 3 கம்பெனிஸும் வந்து உலக அளவுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ற கம்பெனிஸ் மட்டும்தான். ஆனா நீங்க பாருங்க வேற இருக்கிற எல்லா கம்பெனிஸோடையும் இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் ஆகட்டும் அவர் வந்து எடுக்கிற எல்லா பொருளும் வந்து நாட் ட்ரஸ்ட் வர்த்தி. நமக்கு வந்து ட்ரஸ்ட் இந்த பொருள் வந்து சூப்பர் நமக்கு சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து இன்கன்சிஸ்டன்ட் இன்கம். இது எல்லாம் சேர்ந்தா கூட நிறைய கம்பெனிஸோட மெயின் இஷ்யூ என்னன்னு கேட்டா இன்கம் வந்து கன்சிஸ்டண்டா இப்பவும் கிடைக்கிற கம்பெனிஸ் கம்மி தான். இது நம்ம சொல்லும் போது ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணி இது வரைக்கும் வந்து ஆர்சிஎம்மோட ஒரு மாதம் கூட இன்கம் பிளாக் ஆகல.
ஈவன் 25 வருஷமா ஆர்சிஎம் இருக்கிறாங்க. இந்த 25 வருஷ சிஸ்டத்துல வந்து இருக்கிற ஆளுங்க இப்பவும் ஆர்சிஎம்ல இருக்கு. இந்த 25 வருஷத்துல வந்து இது வரைக்கும் வந்து ஒரு மாதம் கூட ஆர்சிஎம்ல இருந்து அவரோட இன்கம் பிளாக்கே ஆகல. பட் when you compare to any other direct selling company, நிறைய direct selling கம்பெனிஸ் இருக்கு, இன்கம் வந்து அன்கன்சிஸ்டண்டா வரும். அப்படின்னா ஒரு மாதம் வந்து 7ஆம் தேதி வந்து அடுத்த மாதம் வந்து 15ஆம் தேதி வரும், சில மாதங்கள்ல வந்து வராது. அந்த மாதிரி நிறைய இன்கன்சிஸ்டன்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. பட் ஆர்சிஎம்ல வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 500 ருபீஸா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க போற அமௌண்ட் வந்து 1 கோடி ரூபாயா இருந்தாலும், இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டைமண்ட் சுரேந்திர பட் சாருக்கு வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்கம் பெர் மந்த் கிடைக்கிறாங்க. நம்ம ரவி ஓபி சர்மா நம்ம ஸ்டார் டைமண்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பெர் மந்த் கிடைக்கிறாங்க. இந்த எல்லா அமௌண்ட், இந்த எல்லா அக்கௌண்ட்டும் வந்து கரெக்டா எல்லா மாதம் 7th வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்திருக்கும். ஒரு மாதம் கூட என்னவாது இந்த சிஸ்டத்துல பிளாக்கே இருக்க மாட்டேன். அண்ட் we have not only giving consistent income, we are giving consistent health also. ஆர்சிஎம்ல இருந்து கன்சிஸ்டண்டா உங்களுக்கு இன்கம் கிடைச்சா அதுக்கு வேறொரு அர்த்தம் கூட இருக்கு. இட் இஸ் அதோட மெயின் மீனிங் என்னன்னு கேட்டா, யூ ஆர் கெட்டிங் கன்சிஸ்டன்ட் ஹெல்த் ஆல்சோ. உங்களுக்கு கன்சிஸ்டண்டா வந்து ஹெல்த்தும் கிடைக்கிறாங்க. ஆர்சிஎம்ல இருந்து நீங்க உங்களுக்கு இன்கம் கிடைக்கிறேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, நீங்க வந்து ஆர்சிஎம்மோட பொருளை கரெக்டா நீங்க யூஸ் பண்றீங்க. அதனாலதான் 500 ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த இன்கம் கிடைக்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் ஆர்சிஎம் ப்ராடக்ட், யூ ஆர் நாட் ஓன்லி கெட்டிங் கன்சிஸ்டன்ட் இன்கம், யூ ஆர் கெட்டிங் கன்சிஸ்டன்ட் ஹெல்த் ஆல்சோ. இந்த காம்பினேஷனும் உங்களுக்கு வந்து ஆர்சிஎம்ல இருந்து மட்டும்தான் கிடைக்கும், வேற ஒரு சிஸ்டத்துல இருந்து இந்த காம்பினேஷன் கிடைக்கவே மாட்டேன். So are you ready to do RCM? இது இவ்வளவு பெரிய, இவ்வளவு சூப்பரான சிஸ்டம் இருக்கிற, இவ்வளவு நல்ல ஒரு சிஸ்டம் இருக்கிற, இவ்வளவு கன்சிஸ்டன்ட் growth இருக்கிற, இவ்வளவு கன்சிஸ்டண்டா இன்கம் கொடுக்கிற, இவ்வளவு நல்ல பொருள் இருக்கிற, ஹெல்த் கொடுக்கிற, ரெடியா இருக்கா? ஜஸ்ட் உங்ககிட்டே கேளுங்க. ஸோ ஆர்சிஎம்ல வந்து அந்த நீங்க ரெடின்னு சொன்னா டெஃபினெட்லி வந்து இந்த சொன்ன விஷயங்கள் வந்து யாருமே வந்து எனக்கு இது ஒன்றும் வேண்டாம் சொல்லவே மாட்டேன். எவ்ரிபடி வாண்ட்ஸ் திஸ் டைப் ஆஃப் சிஸ்டம். இந்த ஒரு சிஸ்டம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்து ஆர்சிஎம் சரி சார் நான் பண்றதுக்கு தயார், ஆனா இதுக்காக நான் என்ன செய்யணும், வாட் ஐ நீட் டு டூ ஃபார் திஸ், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு சார். இந்த சிஸ்டத்துல வந்து ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன செய்யணும்னு கேட்டா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் இருக்கு. நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை என்ன, கம்ப்ளீட்லி eradicate blood pressure, cholesterol, sugar from India. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் இருக்கிற மெயின் அப்படின்னா ഏറ്റവും அதிகம் நம்ம ஆர்சிஎம் விட growth இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த நோய். இந்த மாதிரி டிசீசஸ், பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், இப்ப வேணும்னா நமக்கு கேன்சரை கூட இதுக்கு ஆட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஆளுங்களுக்கு வந்து இவன் குழந்தைகளுக்கு கூட இப்ப கேன்சர் வர்றாங்க. லிவர் சிரோசிஸ் நிறைய ஆளுங்களுக்கு இருக்கு. ஈவன் முன்னாடி எல்லாம் தண்ணி அடிக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான், ஆல்கஹால் கன்சியூம் பண்ற ஆளுங்களுக்கு மட்டும்தான் லிவர் சிரோசிஸ் வந்தது. ஆனா இப்ப ഏറ്റവും அதிகம் இருக்கிறது நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த மாதிரி டிசீசஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் டெய்லி வந்து அவர் வந்து என்ன சாப்பிடக்கூடாது, மெடிசின் சாப்பிடக்கூடாது. அவருக்கு வந்து அவர் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக வந்து என்ன பண்ணணும், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா ஆளுங்களுக்கும் வந்து ஆரோக்கியமான பொருளை சாப்பிட்டு, ஆரோக்கியமான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் சாப்பிட்டு, ஆரோக்கியமான நியூட்ரிஷன் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு அவருக்கு என்ன வரணும், இந்த மாதிரி ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், கேன்சர் இதெல்லாம் வந்து நம்ம இராடிகேட் பண்ணணும். we have to vanish this from India. இந்தியாவில் இருக்கிற அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆர்சிஎம் பண்ணுங்க. இதுதான் ஆர்சிஎம் நம்ம பண்ண வேண்டிய வேலை. இது நீங்க பண்றதுக்கு தான் ஆர்சிஎம்ல இருந்து உங்களுக்கு காசு கிடைக்கிறாங்க. when you do for this, when you work for this, இது நீங்க பண்றதுக்காக நீங்க வேலை செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆர்சிஎம்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். டு அச்சீவ் உமன் சேஃப்டி, வெல்த் அண்ட் ஹெல்த். இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து என்ன கிடைக்கணும், ஒரு சேஃப்டி கிடைக்கணும். அவருக்கு வந்து இன்கம் அவருக்கு எல்லாருக்கும் வேணும், ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அவருக்கு வேணும். இல்லைன்னா வீட்டுல வந்து அவர் பெரிய பெரிய படிப்பு இல்லைனாலும், அவருக்கு வந்து வேலைக்கு போகலைனாலும் வீட்டுல இருந்து கூட அவரோட வீட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும். ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். அவருக்கு வந்து ஹெல்த் கொடுக்கணும். நிறைய இன்னைக்கு வந்து இந்தியாவில் நம்ம பார்த்தோம், ஆல்மோஸ்ட் வந்து 50% மேல இருக்கிற லேடிஸுக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறாங்க. அதனால ஈவன் பாருங்க, ஒரு நல்ல நம்ம ஆரோக்கியமான ஒரு ஜெனரேஷன் நமக்கு கிடைக்கணும்னா ஆரோக்கியமான ஒரு பொண்ணு வேணும். ஏன்னா ஆரோக்கியமான உடம்புல இருந்து மட்டும்தான் ஆரோக்கியமான ஒரு குழந்தைய நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களோட ஆரோக்கியம் வந்து நம்ம கரெக்டா வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம பண்ண வேண்டியது என்ன, யூஸ் ஆர்சிஎம் ப்ராடக்ட்.
tell them to use RCM. RCM பொருள் மட்டும் நீங்க யூஸ் பண்ண சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து எல்லா உமனோடையும் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். RCM ஓட ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. RCM ஓட ட்ரைனிங்ஸ் கொடுக்க சொல்லுங்க. நம்ம அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உமன் எம்பவர்மெண்ட் ஆகும். அவருக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும். 10 பேர்கிட்ட போய் பேசுறதுக்கு அவருக்கு கூச்சம் இருக்காது. ஆளுங்க வந்து அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஒரு இன்கம் வந்து ஒரு பொண்ணுக்கு ஜெனரேட் ஆனா அவரோட வீட்டுல இருக்கிற ஆளுங்க வந்து அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். So for women in India, you have to do RCM to bring Indian economy to progress. இன்னைக்கு வந்து பாருங்க, இந்தியாவில் இருக்கிற நிறைய ஆளுங்களுக்கு வந்து வேலை இல்லை. படிச்ச ஆளுங்களுக்கு கூட வேலை. இவன் வந்து டாக்டர் சர்டிபிகேட் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து வேலை இல்லை. ஏன்னா வந்து அவரோட சர்டிபிகேட் இருக்கிற அந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு பெரிய சர்டிபிகேட் கையில் வச்சிருக்காங்க. ஆனா அந்த தகுதி கொடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து ஒரு வேலை கிடைக்கல. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெரி லெஸ். அதனால வந்து இப்ப சின்ன இப்ப வந்து எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து மெடிக்கல் கம்பெனில ஒர்க் செய்த டைம்ல வந்து என்னோட கீழே வேலை செய்த ஆளுங்க எல்லாம் வந்து MBA கிராஜுவேட், PG ஹோல்டர்ஸ். இவருக்கு எல்லாம் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா வந்து வேலை செய்யறாங்க. ஜஸ்ட் இமேஜின். பிஃபார்ம் சொன்னா பெரிய டிகிரி. பிஃபார்ம் டிகிரி കഴിഞ്ഞ ஆளுங்க வந்து சின்ன வேலைக்கு அக்கௌண்டன்டா வந்து வேலை செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து எங்கேயும் வேலை கிடைக்கல. சோ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுங்களோடும் எக்கனாமி வந்து ப்ரோக்ரஸ் பண்றதுக்காக அவர் என்ன பண்ணணும்? RCM பொருள் அவர் சாப்பிட வைக்கணும். RCM ப்ராடக்ட் அவர் ப்ரொமோட் பண்ண வைக்கணும். ஆட்டோமேட்டிக்கலி ஜாயின் வித் தி ரிசெஷன் ப்ரூஃப் பிசினஸ் இன் இந்தியா. இந்தியாவில வந்து ரிசெஷன் ப்ரூஃபான ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இருக்கு RCM. ஐ வில் நாட் டெல் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஏன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில கூட நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கொரோனா காலகட்டம் வந்தா எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனில இருந்து நமக்கு பொருள் வாங்க முடியாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அதோட ப்ராடக்டோட கோஸ்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா நமக்கு மேபி வந்து ஹெல்த் கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா RCM ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, கொரோனா காலகட்டத்தில் 5 காசு கையில் இல்லாத டைம்ல கூட ஆளுங்க வந்து யூஸ் பண்ண ஒரே ஒரு கம்பெனி RCM பொருள் மட்டும்தான். வேற ஒரு கம்பெனி பொருள் அவர் யூஸ் பண்ணல. சோ ரெசெஷன் ப்ரூஃப் பிசினஸ் சொன்ன அது ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் இருக்கு, அந்த RCM தான். சோ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் வந்து ஒரு எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? RCM பிசினஸ் பண்ணோம். டு யூஸ் ஹெல்த்தி ஈவன் ஃப்ரம் சால்ட் டு இமல்ஷன். நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளிலும் வந்து உங்களுக்கு ஹெல்த் கிடைக்கணும்னா அதுக்கும் வந்து RCM மட்டும்தான் இருக்கு. நீங்க வந்து எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி எடுத்து பாருங்க, இல்லைன்னா வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல இருக்கிற பொருள் நீங்க எடுத்து பாருங்க, எல்லா பொருளும் வந்து உங்களுக்கு ஹெல்த் கிடைக்காது. ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனில வந்து மேபி வந்து 100 பொருள் இருக்கும், 200 பொருள் இருக்கும். ஆனா இந்த எல்லா பொருளும் பேலன்ஸ் இருக்கிற பொருள் நீங்க வெளியே வந்து வாங்கிதான். ஆனா RCM ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, குட் மார்னிங் டு குட் நைட் எல்லா பொருளும் உங்களுக்கு RCM குள்ளே கிடைக்குது. சோ அதனால வந்து நீங்க என்ன தேவை? நீங்க வந்து வெளியில இருந்து அன்ஹெல்தி பொருள் வாங்க தேவையில்லை. 100% ஹெல்த்தி ப்ராடக்ட் ஃப்ரம் மார்னிங் டு குட் நைட். உப்புல இருந்து நம்ம வீட்டுல அடிக்கிற பெயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த்தி பொருள் வேணும்னா அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் இருக்கு. தட் இஸ் RCM. டு ப்ரொவைட் நியூட்ரிஷன் நாட் ஓன்லி டு மேன்கைண்ட் பட் ஆல்சோ டு த சாயில் டு சேவ் எர்த். RCM என்ன சொல்றீங்க? நம்ம வந்து நியூட்ரிஷன் கொடுக்கணும். நம்ம பாடிக்கு என்ன தேவை? நமக்கு மெடிசின் தேவையில்லை, நமக்கு நியூட்ரிஷன் தான் தேவை. அந்த நியூட்ரிஷன் வந்து ஆளுங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம என்ன மண்ணுக்கு கூட நம்ம நியூட்ரிஷன் கொடுக்கணும். மண்ணுக்கு நம்ம நியூட்ரிஷன் கொடுத்தா அதுல இருந்து வர்ற ஒவ்வொரு செடியும், அதுல இருந்து வர்ற ஒவ்வொரு பிளான்ட்லயும் வந்து நியூட்ரிஷியஸான ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும். அந்த வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஈவன் மேபி எனக்கு அது சாப்பிட முடியாது, ஏன்னா 10-20 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற க்ராப் கூட இருக்கு. ஆனா என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதனால நியூட்ரிஷன் நமக்கு மட்டும் இல்ல, வரப்போற ஜெனரேஷனுக்கு கூட என்ன பண்ணணும்? நம்ம ஹெல்த்தி ப்ராடக்ட் கொடுங்கன்னு RCM சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் வந்து உலகத்துல வந்து நம்ம கையில மட்டும்தான் இருக்கு, வேற யாரும் கையில இல்லை. இஃப் த ஆன்சர் இஸ் எஸ், இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க வந்து ரெடியா இருக்குன்னா வெல்கம் டு RCM ஃபேமிலி. இந்த சிஸ்டம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. RCMல வந்து ஒரு பொருள் விற்கிற கம்பெனி கிடையாது. திஸ் இஸ் நாட் ஏ ப்ரொமோட்டிங் ப்ராடக்ட் விற்கிற கம்பெனி. நம்ம வந்து அப்படி நீங்க சொல்லவே கூடாது. ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக உருவாக்க சிஸ்டம் தான் RCM. சோ இந்த பிசினஸ் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ so much everybody for giving this opportunity. சாரி, இதுல வந்து எனக்கு எத்தனை பேருக்கு வந்து எத்தனை கிளியரா இது நீங்க எல்லாரும் பார்த்திருக்குன்னு எனக்கு தெரியாது. சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தாங்க. எஸ் completed. கம்ப்ளீட்.
ஓகே, தேங்க்யூ. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃபர்மேஷன். நம்ம ஆர்சிஎம் ஏதோ இன்னைக்கு மட்டும் உள்ளதல்லது. இனி அடுத்த ஜெனரேஷன், அப்புறம் அதுக்கு அடுத்த அப்புறம் ஒரு தலைமுறைக்கு ஒரே ஒரு முறை உறுப்பினர் ஆகிறோம். மெம்பர்ஷிப் எடுக்கிறது ஒரு டைம். பட் பாருங்க, இன்கமும் வந்து நமக்கு லைஃப் டைமு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஹெல்த்தும் லைஃப் டைம். நமக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் ஹெல்த்தியா இருக்கணும்னு நம்ம சிந்திக்கிறோமா என்னமோ, பட் நம்ம டிசிஜி சிந்திச்சிருக்காரு. ஒரு ஹெல்த்தி ஜென்ரேஷன், மேக் இந்தியா ஹெல்த்தி, இந்தியாவை ஒரு ஆரோக்கியமான நாடாக மாற்றும். எவ்வளவு பெரிய மிஷன். ஆம் நண்பர்களே, இது நமக்குள்ள வரணும், அவ்வளவுதான். அவருக்குள்ள வந்தது நமக்குள்ள வரணும். நமக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, சும்மா இருக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, இது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு பர்னிங் ஃபயரை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நிறைய ஷேர் பண்ணாரு சாரு. அதுல நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமானவை. யாருக்கேனும் கருத்துரை இருந்தா நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்க பேசலாம். லாங் பேக் நம்ம சார் வந்திருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் சொல்லுங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இப்ப ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம காமா ஒரிஜினலோட அச்சீவர் செலிப்ரேஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் 3 monthsல வந்து காமா ஒரிஜினலோட ஒரு கான்டெஸ்ட் இருந்தாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நிறைய ஆளுங்க, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, என்னோட கேரளா டீம்ல தமிழ்நாட்டுல இருந்து நினைக்கிறேன். நம்ம கவிதா மேடம் இருக்கு, அதே மாதிரி நிறைய ஆளுங்க இருக்கு, நாகராஜ் சார், சங்கீதா மேடம், நிறைய ஆளுங்க வந்து அச்சீவர் ஆயிருக்காங்க. ஸோ அதோட செலிப்ரேஷன் ப்ரோக்ராம் வந்து துரியில, அதோட செலிப்ரேஷன் அச்சீவர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பார்ட்டி வந்து துரியில அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 19-20 தான் அந்த ப்ரோக்ராம் டேட். மேபி வந்து உங்களுக்கு அந்த அச்சீவரான ஆளுங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் யூ, ஏப்ரல் 19-20 தான் துரியில வச்சு அந்த ப்ரோக்ராம். ஸோ தமிழ்நாட்டில இருந்து போன ஆளுங்களுக்கு வந்து டைரக்டா துரிக்கு வந்து ட்ரெயின் இருக்காது. யூ ஹாவ் டு புக் ட்ரெயின் டு போபால்ல இருந்து துரிக்கு உங்களுக்கு வந்து கனெக்டிவ் ட்ரெயின் கிடைக்கும். அதே மாதிரி 19-20 துரி ப்ரோக்ராம்க்கு அப்புறம் 21, 22, 23 இந்த 3 நாள்ல